அதை சொல்லிட்டாங்க. மாதாஜி மாதாஜி ஹரே கிருஷ்ணா. சவுண்ட் வரல மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, வாய்ஸ் கேக்குறீங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. உங்க ஹரே குரல் கேட்க கிருஷ்ணா மாதாஜி, வாய்ஸ் கேக்குறீங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கேக்குறீங்க மாதாஜி. கேட்கல. ஒண்ணுமே கேட்கலையா மாதாஜி? கேட்கல, யாருக்கும் கேட்கல. யாருக்குமே கேட்கலையா? மத் சர்வஸ்ய பாதாம்போஜௌ ராதா மதன மோகனௌ இப்பதான் கேக்குதுங்க மாதாஜி, இப்பதான் கேக்குது. திவ்யத்வமாதக ஸ்ரீமத் ரத்னாகாரோ சிம்மாசனௌஸ்தௌ ஸ்ரீமத் ராதா ஸ்ரீல கோவிந்த தேவோ பிரேஸ்தே லிபி சேவியமானோ ஸ்மராமி ஸ்ரீமான் ராசரசாரம்பி வம்சி வட்டதடஸ்தித கர்ஷன் வேணுஸ்வனைர்கோபிர்கோபிநாத ஸ்ரீயாஸ்தனः तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिविकास स्वामिनीति नामिने। नमो ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनीति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देश तारणे श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाशादि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। नामश्रेष्ठं मनुमपि सच्चिपुत्रमत्र स्वरूपं रूपं तस्याग्रजमूरुपुरीं मादिरिं गोष्ठवतीं राधाकुण्डं गिरिवरमहो राधिका माधवासं प्राप्तो यस्य प्रतीद्वष्टि गुरुं तं नटोऽस्मि। श्रील प्रभुपाद की जय। இன்னைக்கு நம்ம ஸ்திரீ தர்மம் வரிசையில் ஒரு அதிசயமான ஒரு கற்புக்கரசியை பார்க்க போகிறோம். பெண்களுக்கான முக்கியமான குணம், முக்கியமான தர்மம் வந்து கற்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. பாகவதம் சொல்லுது, திருவள்ளுவர் சொல்கிறார், மனு சொல்கிறார். ஸோ பெண்களுக்கு வந்து இது முக்கியமான ஒரு குணம். இப்போ நம்ம இந்த வகுப்பு பிரத்யேகமாக பெண்களுக்கானது தான். அதனால பெண்கள் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நம்ம தமிழ்நாட்டு பெண்களுக்கெல்லாம் இது தெரியும், ஏற்கனவே தெரியும். ஆனால் இதை ஏன் நம்ம திரும்ப திரும்ப பேசுகிறோன்னா, இந்த வகுப்பில் ஸ்ரீதர்மத்தை எதுக்கு பேசுகிறோன்னா, இப்போ ஆண்கள் வகுப்புகள்லாம் போனீங்கன்னா அங்கே பிரம்மச்சாரியம், இப்போ ஒரு கோயிலில் ஆண்களுக்குன்னு தனியாக பிரத்யேகமாக பிரம்மச்சாரிய ட்ரைனிங் உண்டு, பயிற்சி உண்டு. அதில் வந்து அவங்களுக்கு வந்து பிரம்மச்சாரியத்தை கடைபிடிப்பதனால ஏற்படுற நன்மைகளை சொல்லுவாங்க. நான் நேற்று கூட வகுப்பில் சொன்னேன், யார் ஒருவர் பிரம்மச்சாரியாக இருக்கிறார்களோ, சிறந்த பிரம்மச்சாரியார்களாக இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு 50% மார்க் கொடுக்கப்படும். அப்படின்னா பகவானை அடைவதற்கான 50 மார்க்கு, 100 மார்க்குன்னா அதில் 50 மார்க் உண்டு. பிரம்மச்சாரியாகவே இருந்தீங்கனாலே போதும். அதுக்கப்புறம் நீங்கள் தூய பக்தி செய்யணும், அப்புறம் தேர்ச்சி பெறலாம். அதுபோல் பெண்களுக்கு கற்பு நிலை போற்றப்படுகிறது. அதனால் இந்த கற்பு நிலையோடு சேர்ந்து ஒருத்தர் பக்தர் ஆனாங்கன்னா அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஆன்மீக வெற்றி கிடைக்கும். அதனால் நம்ம வந்து கற்பு நிலையை பேசுகிறோம். கற்பு நிலைன்றது வந்து பக்த பெண்கள் மட்டும் இல்லாமல் பொது பெண்களும் கடைபிடிக்கணும். இப்போ நம்ம பக்தி மார்க்கத்தில் முன்னேறணும்னு நினைக்கிற நாம் கடைபிடிக்கிறோம். அது இல்லாமல் சாதாரண பெண்கள் கூட இதை கடைபிடித்து தான் ஆகணும். அப்போ வள்ளுவர் பார்த்திங்கன்னா இது குறித்து வாழ்க்கை துணை நலம் அப்படின்னு சொல்லிட்டு 10 திருக்குறள் சொல்கிறார். அதில் 2 இன்றைக்கி மட்டும் பார்க்கலாம்.
பெண்ணின் பெருந்தக்க யாவுள கற்பெனும் திண்மை உண்டாகப் பெறின். பெண்ணின் பெருந்தக்க யாவுள கற்பெனும் திண்மை உண்டாகப் பெறின். இல்வாழ்க்கையில் கற்பு என்னும் உறுதிநிலை இருக்கப் பெற்றால் பெண்ணை விட பெருமையுடையவை வேறென்ன இருக்கின்றது. ஒரு குடும்ப வாழ்க்கையில் பெண்ணுடைய கற்பு ரொம்ப முக்கியம். அது இருந்துடுச்சுன்னா அந்த குடும்பம் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு பெண்ணுடைய கற்பை பொறுத்து அந்த குடும்பத்தினுடைய நன்மை இருக்குன்னு சொல்கிறாங்க. 10 ஸ்லோகம் சொல்லியிருக்கார் பெண்ணுடைய பெண் கற்புடைய பெண்ணாக இருக்க வேண்டும்ன்ட்டு. அதில் நான் 2 முக்கியமானது மட்டும் சொல்கிறேன். போன வகுப்பில் கூட நான் ஒரு ஸ்லோகம் சொன்னேன், ஒரு குறள் சொன்னேன். அந்த குறள் தெய்வம் தொழாள், தெய்வம் தொழாள் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யென பெய்யும் மழை. அவள் தெய்வத்தை கூட தொழமாட்டாளாம். வேறு தெய்வம் தொழாதவளாய் தன் கணவனையே தெய்வமாக கொண்டு தொழும் துழில் எழுகின்றவள் பெய் என்று சொன்னால் பெய்யும் மழை. அது பாருங்க, இந்த கற்புத்தன்மைக்கு அவ்வளோ சக்தி இருக்குங்க. அவள் வேறு ஒருவனை நினைக்காமல் தூய்மையாக ஒரு பெண் இருந்தாள் என்றால் அவள் பெய்யின்னு சொன்னால் மழை பெய்யுமா, வள்ளுவர் சொல்கிறார். அந்த அளவுக்கு. ஆனால் வள்ளுவரே பெண்ணை ஒரு பொருளை, ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு வைரத்தை பாதுகாப்பதை போல பாதுகாக்கணும்னு சொல்கிறார். ஆனால் அந்த பெண்ணே கற்புடைய பெண்ணாக இருந்தால் அவள் பெய்யின்னு சொன்னால் மழை பெய்யுமா. அதனால் அப்படிப்பட்ட 2 பெண்கள் ஒரே மாதிரி இருந்தது 2 கதையும். அதனால் ஒரு குஷ்டரோகியின் மனைவின்னு தலைப்பு கொடுத்துட்டேன். 2 பெண்கள் குஷ்டரோகியோடு வாழ்ந்திருக்காங்க, வரலாற்றில் வருது. ஒரு பெண் பிரபுபாத் பேசுகிறார், இன்னொரு பெண்ணை பற்றின கதை கருட புராணத்தில் வருது. அந்த கதையை முதல்ல சொல்லிவிட்டு அப்புறம் பிரபுபாதர் சொல்கிறத சொல்லிவிட்டு அப்புறம் நம்ம முடிக்கலாம். பிரதிஷ்டானாபுரம் அப்படின்னு ஒரு ஊர், பிரதிஷ்டானாபுரம்னு ஒரு ஊரில் கௌசிகன் அப்படின்னு ஒரு பிராமணன் இருந்தாராம். அந்த பிராமணன் ஏதோ முன்வினை பயனால், கர்ம வினையினால் குஷ்டரோகம் வந்துடுது. எல்லாருக்கும் குஷ்டரோகம்னா என்னன்னு தெரியும். எவ்வளோ ரொம்ப கொடுமையான ஒரு நோய் அது. உடல் முழுக்க புண்ணு இருக்கும், அந்த புண்ணுலேருந்து ரத்தம் கீழே வழிஞ்சு ஓடிக்கொண்டு இருக்கும். அது குஷ்டரோகம். ரொம்ப அருவருப்பான துர்நாற்றம் வீசும். பொதுவாக குஷ்டரோகம்லாம் வந்தால் யாரும் அந்த குஷ்டரோகிகளை வீட்டில் வச்சுக்க மாட்டாங்க, வெளியே தள்ளிடுவாங்க. இந்த பிராமணனுடைய மனைவி பேர் சாண்டிலி. பிரதிஷ்டானாபுரத்தில் இருக்கிற அந்த பிராமணன் பேர் கௌசிகன், மனைவி பேர் சாண்டிலி. அந்த சாண்டிலி தன் கணவன் குஷ்டரோகியாக இருந்தாலும் அவனை தெய்வம் போல போற்றி இவனை நம்ம நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முகம் சுளிக்காமல், ஒரு அருவருப்பு கிடையாது, கோபம் கிடையாது, அன்போட அந்த புண்ணெல்லாம் அவனுக்கு வலி தெரியாத மாதிரி வர்ணனை அப்படி வருதுங்க. அவனுக்கு அந்த வலி தெரியாத மாதிரி அவனை அவ்வளோ நல்லா வச்சுக்கிறான். அவனுக்கு தேவையான சுத்தமான துணிகளை கொடுக்கறது, குளிப்பாட்டுறது, உணவு கொடுப்பதில், இதெல்லாம் சரிவர செய்கிறாவ பாருங்க. ஒரு அன்பான கணவன், ஒரு ஆரோக்கியமான கணவன், பொருளீட்டும் கணவன், நல்ல கணவன், அவனை நல்லா வச்சுக்கிறது எல்லா பெண்களுக்கும் சாத்தியமாகக்கூடிய விஷயம். ஆனால் ஒரு குஷ்டரோகி ஒரு கேவலமான நிலையில் இருக்கிறான், பணமும் கிடையாது. அப்போ அந்த மனைவி அப்படிப்பட்டவனையும் நல்லா வச்சுக்கிறானா, அவள் எவ்வளோ உயர்ந்தவளாக இருப்பாப்பர், எவ்வளோ அறம் தெரிந்தவளாக, தன் தர்மம் அறிந்தவளாக இருந்தாள் சாண்டிலி. ஒரு நாள் அந்த குஷ்டரோகி கௌசிகன் ரொம்ப சோகமாக இருந்தான். மனைவிக்கு புரியல, நான் செய்யும் சேவையில் ஏதாவது குறை வச்சேன்னா சுவாமி நீங்கள் சொல்லுங்கள், என்ன நான் தப்பு பண்ணிட்டேன், ஏன் அப்படி முகம் உங்களுக்கு வாடி இருக்கிறது அப்படின்னு கேட்குறாளாம். அப்போ அவன் சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு இந்த ஊரில் இருக்கிற வேசிக்கிட்ட போகணுன்னு ஆசை.
அவன் அவ்வளவு கேவலமான நிலையிலும் அவனுடைய புத்தி இன்னும் கேவலமாக போயிட்டுருக்கு. கணவனுடைய ஆசை எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றணும்னு நினைக்கிறா பாருங்களேன். அவள் மிக உன்னதமான ஒரு பெண். சரி, உனக்கு வேசிக்கிட்ட தானே போனோம், சரி, இப்போ வேசிக்கிட்ட போனோன்னா காசு வேணுங்க. அது யார் சம்பாதிப்பா? அதையும் பல வீடுகளில் வேலை செய்து அந்த காசை எல்லாம் சேர்த்து போகலாம், காசு அவளுக்கு கொடுக்கணுமே, அது யார் கொடுப்பா? நான் சேர்க்குறேன்னு சொல்லிட்டு காசு சேர்த்து கொண்டு வந்து அவனால் நடக்க முடியாது. அதுக்கு தான் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கூடையில் வச்சு அவனை உட்கார வச்சு அவன் தூக்கின்னு போகிறான். மார்கண்டேய புராணத்துலேயும் இந்த கதை சொல்லப்பட்டிருக்கு சாண்டிலி பற்றி. அந்த கூடையில் வச்சு அவள் தூக்கிட்டு போகிறா. அப்போ தூக்கி கொண்டு போகும்போது மாண்டவிய முனி அப்படின்னு ஒரு முனிவர் இருக்கிறார். இந்த கதை மாண்டவிய முனியினுடைய கதை வந்து பாகவதம் முதல் காண்டத்திலே பிரபுபாதர் சொல்வார். விதுரன் எப்படி யமராஜராக இருந்து விதுரனா மாறினார் அப்படின்ற கதை அது. அந்த கதையும் சொல்லிடுறேன். மாண்டவிய ரிஷின்னு ஒருத்தர் இருந்தார். அதை சொல்லிட்டு இதோட லிங்க் பண்ணலாம். அந்த ரிஷி வந்து அவருடைய ஆசிரமத்தில் தவம் செய்து கொண்டிருந்தார். இப்போ அந்த நாட்டில் திருடர்கள் ஏதோ பொருளை அரசாங்கத்தில் திருடிட்டு ஓடுறானுங்க. அப்போ ஓடும்போது சிப்பாய்கள்லாம் அவனுங்களை பிடிக்கிறதுக்கு பின்னாடி பின்தொடர்கிறார்கள். அந்த திருடர்கள் நேராக வந்து மாண்டவிய ரிஷியினுடைய ஆசிரமத்தில் வந்து ஒளிந்து கொள்கிறார்கள். அப்போ இந்த சிப்பாய்கள் நினைக்கிறாங்க இந்த ரிஷி தான், அந்த முனிவர் தான் அவர்களுக்கு இடம் கொடுத்தார், அந்த திருடர்களுக்கு சப்போர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவரை கைது செய்து மன்னன் கிட்ட கொடுத்துட்றாங்க. மேலும் திருட்டு குற்றத்தையும் அவர் மேலே சாத்திடுறாங்க. மன்னனும் எதுவும் யோசிக்காமல் அவர் கழுமரம் ஏற்றுறார். ஆனால் அவர் யோகி இல்லை, அவரை சாகடிக்க முடியாது. அவர் அந்த மரத்திலே நின்றுட்டுருக்கிறார். அந்த நேரத்தில் தான் இந்த சம்பவம் நடக்குது. இவரது கதையை நான் முதல்ல முடிச்சிடுறேன், அப்புறமா அந்த சாண்டிலி கதைக்கு வரலாம். அப்போ இந்த கழுமரத்தில் தொங்க விட்டாலும் அவருடைய உயிர் போகலை. அப்போ என்னாச்சு, புரிஞ்சு போகுது அவர் வந்து யோகி, அவரை கொல்ல முடியாது. அதுக்குள்ளே வந்து விஷயம் தெரிஞ்சு இவர் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு விஷயம் தெரிஞ்சு அவர்கிட்ட வந்து மன்னன் வந்து மன்னிப்பு கேட்குறார். மன்னிப்பு கேட்டு அவரை விடுதலை பண்ணும்போது யோகி அவர் வந்து பெரிய முனிவர் இல்லை, அவர் யமலோகத்துக்கும் போக முடியும். நேராக போய் யமராஜனை திட்டுறார். நான் ஒரு தவறும் பண்ணலை, நான் ஒரு முனிவன், எந்த தவறும் எனக்கு இல்லை, நீ எப்படி எனக்கு இந்த தண்டனை வந்ததுன்னும் போது அவர் சொல்கிறார், சின்ன வயசில் நீங்கள் ஒரு முள் எடுத்து ஒரு பூச்சியை குத்துனீங்க, அதனால தான் அப்படின்னு. சின்ன வயசில் செய்கிற தவறுகளுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கக்கூடாது, நீங்கள் எப்படி தண்டனை கொடுத்தீங்க? நியாயப்படி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் கர்ம வினை வரக்கூடாது, நீங்கள் எப்படி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது யமராஜருக்கு பேசுகிறதுக்கு ஒன்றும் வார்த்தை இல்லை. அப்போது உடனே மாண்டவிய முனி அவருக்கு சாபமிடுகிறார், நீ அடுத்த பிறவியில் சூத்திரனாக பிறப்பாயாக மண் உலகில். அப்போ தான் விதுரனா வரார். விதுரனுக்கு இந்த உலகத்தில் வரணும், அதனால இந்த ஒரு சாபம், ஒரு ஏற்பாடு. இந்த கழுமரத்தில் நிற்கிறார் பாருங்க அந்த முனிவர். அப்போ அவர் உயிர் போகலை. அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டம், உயிரும் போகல, அதில் தூக்கில் தொங்க விட்டுற அந்த மாதிரி அது வலி இருக்கும்ல. அப்படி நின்று கொண்டிருக்கும் அந்த காலகட்டத்தில் சாண்டிலி கூடையில் குஷ்டரோகியை தூக்கிட்டு போய் கொண்டிருக்கிறார். அது இரவு நேரம், இரவில் மாலை நேரம், கண் அவ்வளோ தெரியாது. அப்போல்லாம் நான் தெருவிளக்காக இருந்தது, ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாம் இல்லையே, மொபைல் ஃபோன் லைட்ஸும் இல்லையே, டார்ச் லைட் இல்லையே. அப்படி போய் கொண்டிருக்கும்போது அந்த குஷ்டரோகியினுடைய கால்கள் அந்த கழுமரத்தில் தொங்கி கொண்டிருக்கும் முனிவரை அப்படி தள்ளி விட்டுருச்சு. அங்கே அப்படி தான் போகிறோன்றது தெரியாமல், ஏன்னா கூடையில் வச்சுருக்கும் போது அவங்களுக்கு பார்வை அப்படி மேலே பார்க்க முடியாதே, அதனால் அந்த அம்மா கஷ்டப்பட்டு தூக்கின்னு போகும்போது இது மிஸ் ஆகிடுது. இப்போ அந்த முனிவருக்கு இன்னும் கோபம் வந்துடுது. நானே கஷ்டப்பட்டு தொங்கின்னு இருக்கிறேன், என்னை வந்து எவனோ ஒருத்தன் எட்டி உதைக்கிறானே, எவன் என்னை எட்டி உதைக்கிறானோ அவன் நாளை காலை சூரிய உதயத்தில் மரணிக்க வேண்டும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்றாரு. இந்த சாபம் வந்து சாண்டிலி கேட்குது.
அப்போ சாண்டிலி சொல்கிறா, நான் உண்மையான கற்புடைய பெண்ணாக இருந்தால் நாளைக்கு சூரியன் உதிக்கக்கூடாதுன்னு ஒரு கட்டளையை விதிக்கிறார். பாருங்க, கற்புடைய பெண் பெய்யின்னு சொன்னால் மழை பெய்யும். அதுபோல் கற்புடைய பெண் ஒரு தேவி தேவனை வந்து நில்லுன்னா நிற்கணும். இப்போ அவளுடைய சக்திக்கு அவங்க கட்டுப்பட்டவள். இவ வந்து தேவி தேவன்லாம் கிடையாது, எந்த ஒரு மேலுலகவாசி கிடையாது. சாண்டிலி வந்து பூலோகவாசி தான். ஆனால் அவளுடைய கற்புக்கு வார்த்தை சொன்னால, நான் நிஜமாவே கற்புடைய பெண்ணாக இருந்தால் சூரியன் வரக்கூடாது. உண்மை தானே? நான் கற்புடைய பெண் என்பது உண்மை என்றால் சூரியன் உதிக்கக்கூடாது. சரியா போச்சு. சூரியன் உதிக்கலைங்க, சூரியன் நின்று போச்சு, வரல. சூரியன் வர முடியாது, சத்தியத்துக்கு கட்டுப்பட்டது. இந்த உலகம் வந்து ஒரு சத்தியத்தால் கட்டுப்பட்டிருக்கிறது. அதனால வந்து உண்மையான இந்த மாதிரி சக்தி வாய்ந்த இவ வந்து ஒரு சாதாரண குஷ்டரோகியின் மனைவின்னு சொல்ல முடியாது. இவ என்ன விஞ்ஞானியா, மேலே போய் ஆகாயத்தில் உட்காந்துட்டு வந்தாளா, இல்லை புகழ்பெற்ற மகாராஜாரின் மனைவியா, பணக்காரியா, இந்த நம்ம நீதா அம்பானி மாதிரி 300 கோடி ஃபோன் வச்சுன்னு இருக்கிற பணக்காரியா, பிரபலமான நடிகையா? ஒன்றும் கிடையாது. ஆனால் அவளுடைய தர்மத்தில் சிறந்து நின்றவள். இதில் தாங்க வெற்றி. ஆன்மீக வெற்றி வந்து இதில் தான் இருக்குது, பௌதிகத்தில் இல்லை. முட்டாள்தனமாக இந்த பெண்கள்லாம் வந்து இந்த மிஸ் யூனிவர்ஸ், மிஸ் வேர்ல்டு அதெல்லாம் போயிட்டு நிர்வாணமாக போய் பேர் வாங்குறாங்க, பட்டம் வாங்குறாங்க, இது வாங்குறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த உடலை காட்டி பணம் சம்பாதிக்கிறது, புகழ் சம்பாதிக்கிறதெல்லாம் ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். அது அவர்களுக்கு நித்தியமான சக்தியை கொடுக்கவே கொடுக்காது. எந்த ஒரு சினிமா நடிகனா இல்லை இந்த மாதிரி மிஸ் வேர்ல்டு, மிஸ் யூனிவர்ஸ் எல்லாம் போய் இந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த சூரியனை நிறுத்த முடியுமா? முடியாது. எந்த ஒரு நல்ல காரியமும் பண்ண முடியாது. அவங்க நல்லா இருப்பாங்க, அவ்வளோதான். அவங்க கலர் கலராக துணி மாட்டின்னு மக்களை ஏமாற்றிட்டு மக்களை திசை திருப்பி கொண்டு இருப்பார்கள். ஒரு பிரபு லெக்சரில் சொல்லாரு, இந்த உலகத்தில் இருக்கிற அழகிகள்லாம் சொர்க்கலோகத்தில் இருக்கிற அழகிகளுக்கு முன்னாடி நாய்கள் போன்றவர்கள் அப்படின்றார். இப்படி சொல்வார். அப்போ சொர்க்கலோகத்தில் இருக்கிற அழகிகள் அவ்வளவு பேர் அழகி வாய்ந்தவர்கள். அதை விட அப்போ கோலோக விருந்தாவனத்தில் இருக்கக்கூடியவர்கள் இன்னும் அழகு வாய்ந்தவர்கள். அவங்கெல்லாம் அவங்களுக்கு முன்னாடி நாய்கள் போன்றவர்கள் அப்படின்னு. இந்த உடலான இந்த உடல் சம்பந்தப்பட்ட இந்த அழகுலாம் வந்து முக்கியம் கிடையாது. ஒரு பெண்ணின் கற்பு தான் பெண்ணுக்கு முக்கியம். அழகு ஒரு உடல் சார்ந்த ஒரு விஷயம். ஆனால் அந்த கற்பு பாருங்க, அது ஆன்மீக வெற்றி. அதுதான் முக்கியம். பெண்ணுக்கு எது முக்கியம்? நற்குணம் முக்கியம். அதனால சாண்டிலி வந்து சூரியனை நிறுத்திடுறா. சூரியன் வரல. சூரியன் வரலன்னா இயக்கமே நின்றுடும், எல்லா செயல்களும் நின்றுவிடும். இந்த இடத்துல சாண்டிலி அந்த விபச்சாரியின் வீட்டுக்கு போனாலா என்ன அப்படின்ற விவரங்கள்லாம் தரப்படலை. சூரியன் நின்னதோ கதை தொடர்கிறது. இப்போ சூரியன் நின்னா என்ன ஆகும்? உலகமே இயக்கம் நின்றுடும். தேவர்களுக்கெல்லாம் யாகம் யஜ்யம்லாம் நடக்காது. அவங்களுக்கு யஜ்யத்தினால தான் அவங்க வாழணும். அதனால் அவங்களுக்கு தொல்லை. உலக மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? சூரியன் வரலைன்னா செடி முளைக்காது, இருளாகவே இருந்தால் எப்படி சாப்பிட்றது? எப்படி? உலகமெங்கும் வறட்சி தான். வாழ்வுக்கு என்ன பண்ணுவாங்க? இது ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, அப்படியே மாதங்கள் போகிறது, வருடங்கள் போகிறது. அப்போ உலகம் வந்து ஸ்தம்பித்து போய்விடுகிறது. இதை உடனே ரிப்போர்ட் பண்ணுறாங்க பிரம்மதேவனுக்கு. பிரம்மதேவனை போய் சேர்றாங்க. பிரம்மா, இந்த மாதிரி நடக்குது, என்ன பண்ணுறது? தேவி தேவர்கள் எல்லாரும் போய் நிற்கிறாங்க. உலகமே வந்து இப்போ சூரியன் இல்லாமல் தவிக்கிறது, என்னன்னு தெரியல அப்படின்னும் போது அப்போ அவருக்கு எல்லாம் தெரிஞ்சவர் தானே அவர். சாண்டிலி என்ற ஒரு பெண் சூரியனை உதிக்க வேண்டாம்னு சொல்லி நிறுத்தி வச்சுருக்காங்க. இப்போ இதை நீங்கள் மாற்றணுன்னா நீங்கள் போய் அனுசூயையை போய் கேட்கணும். அனுசூயை வந்து இன்னும் ஒரு மிகப்பெரிய பதிவிரதை. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இருந்தாலும் அவளை பற்றி பேசவே வேண்டும். சீத்தைக்கு வந்து ஆபரணங்களையும் மேலுலக ஆடைகளெல்லாம் கொடுத்தா காட்டில். சீத்தை அனுசூயினுடைய உரையாடல் ராமாயணத்தில் மிக முக்கியமான ஒரு
கருத்துரையாடல்னு கொண்டாடப்படுகிறது. கற்புடைய பெண்கள் எப்படி இருக்க வேண்டும்னு அனுசுயா சீத்தைக்கு சொல்றா. அந்த அனுசூயை மும்மூர்த்திகளையுமே குழந்தையாக்கிய கற்புடைய பெண். மும்மூர்த்திகளும் அவளுடைய கற்பை சோதிக்க வராங்க, அனுசுயானுடைய கற்பை. இப்போ தேவி தேவர்கள் வந்து சோதிக்க வந்தாங்கன்னா இப்போ பெரும்பாலுமான சாதாரணமாக கற்புடைய பெண்களாக இருக்கலாம். ஆனால் தேவர்களே வந்து சோதிச்சாங்கன்னா தோற்று போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். அனுசூயை கிட்ட வந்து சொல்கிறாங்க, முனிவர்களாட்டம் வேஷம் போட்டுன்னு வந்து எங்களுக்கு நீ வந்து நிர்வாணமாக பால் கொடுக்க வேண்டும், அதான் பிக்ஷை அப்படின்னு. அந்த அம்மா ஒரு க்ஷணம் யோசிக்கிறா. சரி, இந்த முனிவர்களுக்கு பிக்ஷை கொடுக்கணும், கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது, ஆனால் எப்படி இப்படி நிர்வாணமாக வந்து பால் கொடுக்கணும்னு வேறு சொல்கிறாங்களேன்னு ஒரு கணம் யோசனை பண்ணி எல்லாரையும் குழந்தையாக்கிறாங்க. 3 குழந்தைக்கும் பால் கொடுக்குறாங்க. அப்போ 3 தேவர்களுடைய மனைவிகள்லாம் வந்து அப்புறம் அழுது போராடி கொடுத்துருங்க திரும்பி அப்படின்னு சொல்லி திரும்பி வாங்குறாங்க. அனுசூயைக்கு அத்திரி முனிவருக்கும் 3 சிறப்பு வாய்ந்த மகன்கள், சந்திரன், துர்வாச முனிவர், தத்தாத்திரேயர். அப்போ பாருங்கள், அந்த அம்மாவும் பெரிய ஆள், அவங்க ஹஸ்பண்டும் பெரிய ஆள், குழந்தைகளும் பெரிய ஆளுங்க. அந்த அம்மாவை போய் பார்க்கணும், அனுசூயையை போய் பார்க்கணும் அப்படின்னு தேவர்களுக்கு கட்டளையிடப்படுகிறது. அனுசூயை கிட்ட வராங்க எல்லாரும். இந்த மாதிரி சாண்டிலி என்ற பெண் சூரியனை நிறுத்தி வச்சுட்டாங்க, நீங்கள் தான் இப்போ அவங்களுக்கு போய் அருள் புரியணும், அவங்கக்கிட்ட பேசணும், சூரியனையும் திரும்பி கொண்டாடணும், உங்களுக்கு மட்டும்தான் அந்த சக்தி இருக்கிறதுன்னு பிரம்மதேவன் சொல்கிறாரு. அப்போ அனுசூயா என்ன பண்ணுறாங்க, சாண்டிலி கிட்ட வராங்க. முதல்ல சாண்டிலியினுடைய பெருமையை போற்ற வேண்டும்னு சொல்கிறாங்க. அந்த அம்மாவை நம்ம வந்து போற்ற வேண்டும், அவளை நாம் வந்து பாராட்ட வேண்டும், அதுக்கப்புறம் தான் நான் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியும்னா சாண்டிலி கிட்ட அனுசூயை வராங்க. வந்து சொல்கிறாங்க, உங்களால் வந்து சூரியன் நின்று போயிருக்கிறது, உலகமே ஸ்தம்பித்து போய்விட்டிருக்கிறது, நீங்கள் தயவு செய்து உங்களுடைய ஒத்துழைப்பை தாருங்கள்னு சொல்கிறாங்க. அவள் சொல்கிறா, என்னுடைய கணவனுடைய உயிர் எனக்கு எல்லாத்த விட முக்கியம். ஒரு கற்புடைய பெண்ணு வந்து கணவனை எந்த காலத்திலையும் பாதுகாப்பாள். ஒரு நல்ல கணவன் மனைவியை பாதுகாக்கிற மாதிரி கற்புடைய பெண் தன் கணவனுக்காகத்தான் வாழ்கிறாள், கணவனுக்காகத்தான் எல்லாமே செய்கிறாள். அதனால் அனுசூயை சொல்கிறாங்க, அம்மா நீ சொல்கிறது நியாயம்தான், ஆனால் அந்த உலகத்தை கொஞ்சம் கண்ணு திறந்து பாருமா, நீ சூரியனை வாபஸ் வாங்குமா, சூரியனை வர வச்சிடலாமா, நான் சூரியன் வந்தால் என்னுடைய கணவனின் உயிர் போகும், அதை பற்றி கவலைப்படாத, நான் மீட்டு தருகிறேன். அனுசூயா சொல்கிறா, உன்னுடைய கணவனின் உயிரை நான் மீட்டு தருகிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறா. அதன்படி அனுசூயை சூரியனை வர வைக்கிறா. சூரியனுக்கு வந்து உத்தரவிடப்படுகிறது, வாங்க இப்போ உலக நன்மைக்காக நீங்கள் தோன்ற வேண்டும்னு. உலக நன்மைக்காக சூரியன் தோன்றுகிறான். அனுசூயை வந்து சூரியன் தோன்றின உடனே அந்த குஷ்டரோகி உடனே மரணித்து விடுகிறான். ஏன்னா சாபம்லாம் பொய்க்கவே பொய்க்காது. ஏன்னா மாண்டவிய முனி அவருக்கு ஒரு பெரிய ஆள், அவர் பெரிய ஆளுங்க சொல்கிறதெல்லாம் நடக்கும். ஏன்னா அவர்கள் வந்து சதா சர்வ நேரமும் பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டு பகவானுக்கு பக்தி தொண்டு செய்கிறார்கள். அதனால் பகவான் என்ன பண்ணுறார், தூய பக்தர்கள், சக்தி வாய்ந்தவர்கள் இவங்கெல்லாம் எதனா சொன்னால் அது அங்கே நடந்துடும். அதனால தான் நம்ம வந்து தூய பக்தர்களிடம் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்க நினைக்கிறது, அவங்க பேசுகிறதெல்லாம் நடக்கும். அங்கே போயிட்டு ஏடா கூடமாக ஏதாவது சாபத்தை வாங்கக்கூடாது. அப்போ இங்கே மாண்டவிய முனியினுடைய கட்டளை, சூரிய உதயத்தின் போது குஷ்டரோகி கௌசிகனின் உயிர் பிரிய வேண்டும், பிரிஞ்சு விட்டது. இப்போ அழறா சாண்டிலி, உங்கள் பேச்சை கேட்டு நான் வந்து இப்போ பொறுமையாக இருந்தால் இப்போ என் கணவன், கவலைப்படாதம்மா, இருமா, பொறுமையாக இருமா, பொறுமையாக இரு. அனுசூயை அவளுடைய தவ வலிமை, கற்பின் வலிமை. அது பெண்களுக்கு தவம்ன்றது கற்பு தான், அவங்க போய் காட்டில் தவம்லாம் பண்ண தேவையில்லை. ஒரு பெண்ணுக்கு பிரத்யேகமாக போய் காட்டில் தவம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. கணவனுக்கு சேவை செஞ்சால் போதும், அவன் யாராக இருந்தாலும் பரவாயில்ல. பாருங்க, சாண்டிலினுடைய கணவன் பெரிய உத்தமன்லாம் கிடையாது, குஷ்டரோகி, ஒரே அவளை எப்போதும் கொடுமைப்படுத்தக்கூடியவன். ஆனால் அவனுக்கு சேவை செஞ்சு கூட
சாண்டிலி வந்து மிகப்பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறா. அதே போல இன்னொரு உதாரணம் மண்டோதரி. மண்டோதரியின் கணவன் வந்து ராமன் கிடையாது, சீதையின் கணவன் ராமன். ஆனால் மண்டோதரியின் கணவன் இப்போ பாருங்க, பஞ்சகன்யால மண்டோதரியும் ஒருத்தி. என்னடா அது? ஏன்னா மண்டோதரி தன் கடமையில் அவள் ஒழுங்கா இருந்தா, தன்னுடைய நற்குணத்தில் அவள் தவறவே இல்லை. கணவனை ஒரு நாளும் விட்டு பிரியல, நல்லது சொல்லி கொடுக்குறா. வந்திருப்பது வந்து கடவுள், புரிந்து கொள், உனக்கு ஏன் இது புரிய மாட்டேங்குது, அவர் கடவுள், கடவுள்கிட்ட வேலையை காட்டாத, திருப்பி கொடுத்துரு சீத்தையை சொல்றா. சொல்லிட்டு ஆனால் அவனை விடலை, கூடவே தான் இருக்கிறாள், முழு சேவையும் செய்கிறாள். ராவணன் போன்ற கணவனோட வாழ்ந்து ஜெயிக்கிறா, கற்பு கரசின்னு பெயர் வாங்குறான்னா மண்டோதரி சிறப்பு வாய்ந்த பெண் தானே. இப்போ சாண்டிலியும் அப்படிதான். கணவன் வந்து பெரிய பக்தனோ மகாபாகவதனோ ஒன்றும் கிடையாது, ஒரு குஷ்டரோகி, எப்பொழுதும் தொல்லை கொடுப்பவன். ஆனால் இவன் நிலையில் இவ எங்கேயோ நிற்கிறா. தேவி தேவர்கள்லாம் அவளுடைய பேச்சை கேட்குறாங்க. இதுதான் ஒரு பாயிண்ட் பெண்களுக்கெல்லாம். கணவன் எப்படின்னா இருக்கட்டங்க, நீங்கள் சிறப்பாக இருந்தீங்கன்னா உங்கள் சக்தி உங்களுக்கு உண்டு, உங்களுக்கு தெய்வம் துணை நிற்கும், மாற்ற முடியாததை மாற்ற முடியும். இதெல்லாம் கற்பின் வலிமை. நிறைய அசாதாரணமான விஷயங்கள் எல்லாம் பெண்கள் சாதிக்க முடியும், அன்புலையும் கற்புலையும். இப்போ சாண்டிலி அழறா, கணவன் தானே ஒரு பெண்ணுக்கு முக்கியம், நீங்கள்லாம் சொன்னீங்கன்ற நம்பிக்கையில் தானே நான் சரி என்றேன் இப்போனா. அப்போ அனுசூயா வந்து கவலைப்படாதீங்கன்ட்டு அனுசூயா தன்னுடைய கற்பின் சக்தியினால கௌசிகனுக்கு உயிர் கொடுக்குறா. உயிர் கொடுத்தது மட்டும் இல்லாமல் குஷ்டரோகமும் போயிடுது. அவனுக்கு இத்தனை விஷயத்தை பார்த்ததுக்கப்புறம் அவன் திருந்தி அவளோட வாழ்ந்ததாக கருட புராணம் மார்கண்டேய புராணம் சொல்லுது. அப்போ ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு சகிப்புத்தன்மை பாருங்க. அவ்வளவு சகிப்புத்தன்மையோட அவள் சேவை செய்ததுனால அவளுக்கு மிக உயர்ந்த சக்தி கிடைச்சது. இன்றும் நாம் எல்லாம் போற்றப்படுகிறோம், பெண்களுக்குரிய போற்றுதல் நடக்குது அவளுக்கு. பெண்கள் செய்ய வேண்டியது அவ்வளவுதான். அவங்க கடமையில் நின்று பக்தி தொண்டு செய்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே வெற்றி சுலபம்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுடைய கணவர் பக்தனாக இருந்தார்னு வச்சுக்கோங்களேன், தூய பக்தன், சாதாரண பக்தன், பக்திக்கே வராத பக்தன், அப்படிலாம் நிறைய வெரைட்டி இருக்குது. ஒரு தூய பக்தன்னே வச்சுப்போம். அதற்கு உதாரணம் பாகவதத்தில் பிருத்து மகாராஜரை சொல்கிறது உண்டு. பிருத்து மகாராஜர் 3ஆம் காண்டத்தில் வர்றார், 3-4 வருவார். பிருத்து மகாராஜர் வந்து சக்தியாவேஷ அவதாரம், உலகத்தை ஆண்டவர், பூமி தாயாரையே வந்து எதிர்த்து நின்று மக்களுக்கு வேண்டிய நன்மைகளை பெற்று கொடுத்தவர். நிறைய புகழ் போகும் பிருத்து மகாராஜருக்கு. அவருடைய மனைவியை பற்றி ஒரு வார்த்தை எங்கேயுமே கிடையாது. அவர் எவ்வளோ சாதிப்பார், யஜ்யம் பண்ணுவார். அவர் தான் 99 யஜ்யம் பண்ணுறது. 100ஆவது பண்ணும்போது இந்திரன் நிறுத்துறார், பகவானை நேரில் சந்திக்கிறார். அந்த யஜ்யத்தில் பகவான் வரார், பிரம்மதேவன் வரார், எல்லா தேவி தேவர்களும் வராங்க. பகவான் நேரில் வந்து பிருத்து மகாராஜர்கிட்ட பேசுகிறார், ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி. அதுக்கப்புறம் அவர் சத்சங்கம் வேணும்னு சொன்னதுனால சனத்குமாரர்களை சந்திக்கிறார். எவ்வளவு விஷயங்கள் அவர் வாழ்க்கையில் நடக்குது. மனைவி வந்து டம்மி பீஸு, அர்ச்சி, அவருடைய மனைவி பேர் அர்ச்சி. பேசாமல் கூட நிற்பாங்க, அவ்வளோதான். ஆனால் டம்மி பீஸுன்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து அவருக்கு தேவையான எல்லா சேவைகளையும் செய்கிறாங்க. அதை பற்றி வர்ணனைகள் கிடையாது. இது எப்படி புரியுறோன்னா, அர்ச்சி வந்து எவ்வளோ உயர்ந்தவள்னு எப்போ புரியுதுன்னா, அவங்களும் பிருத்து மகாராஜர் போல ஆன்மீக உலகத்தை அடையும் போது தெரியுது எல்லாருக்கும். இவங்க வந்து அமைதியாக சேவை பண்ணுறாங்க கணவனுக்கு, பிருத்து மகாராஜருக்கு. பிருத்து மகாராஜர் எல்லாத்தையும் விடுறாரு, நாட்டை விடுறாரு, செல்வத்தை விடுறாரு, வசதிகளை விடுறாரு. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் விட்டாக வேண்டும், நாம் சம்பந்தப்பட்ட அனைத்தையும் விட்டுடணும். பிடிச்சி வச்சுருந்தோம்னா அதுதான் முக்கியமாயிடும் நமக்கு. பிருத்து மகாராஜர் உலகத்தை ஆண்டவர், எல்லாத்தையும் விடுறாரு. விட்டுட்டு இனி முழுக்க கிருஷ்ண பக்தியில் இறங்க வேண்டும். எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போய் தவம் பண்ணுறார். மனைவி விடலை அவரை, நானும் வரேன் உங்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு. வராங்க.
வந்து எல்லா சேவையும் செய்கிறாங்க கூடவே இருந்து. அவர் அதை பற்றி கவலைப்பட்டுக்கல. அவர் அமர்கிறார், தியானிக்கிறார், உயிரை விடுகிறார். இதுதான் யோகிகள்லாம். யோகத்தில் வந்து பகவானை நினைத்து உயிரை விட முடியும். ஒரு அறையிலேருந்து ஒரு அறை போகிற மாதிரி தான் உயிரை விடுதல் அந்த யோகிகளுக்கெல்லாம். இவர்களை பக்தி யோகின்னு சொல்கிறோம். அஷ்டாங்க யோகி இல்லை, பக்தி யோகி. பகவானை இதயத்தில் பகவானை தியானம் பண்ணி கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் என்பதை உணர்ந்து அவர் வந்து தன் வாழ்க்கையை முடிக்கிறார். முடிச்சுட்டு அவர் போயிட்டார். இப்போ இறந்த உடல் தான் இருக்குது. அர்ச்சி அங்கே தான் அர்ச்சியினுடைய புகழ் பேசப்படுகிறது. அர்ச்சி சில நேரம் அழுறா. ஏன்னா உயர்ந்த பக்தனுடைய மனைவி, அவளுக்கு வந்து இயற்கையாகவே பக்தி இருந்தது. அவள் தனிப்பட்ட முறையில் ஒன்றும் பண்ணலை, பக்தனுக்கு சேவை செய்கிறா. நல்ல கற்புடைய பெண்ணாக வாழ்கிறாள். கற்புடைய பெண் வந்து கணவன் போனதுக்கப்புறம் இருக்க முடியல. அந்த அவருடைய பிருத்து மகாராஜருடைய தேகத்தை தீயில வைக்கிறா. தீயில வச்சுட்டு அந்த தீயில அவளும் விழறா. விழுந்த உடனே பிருத்து மகாராஜருக்கு வந்து விமானம் வருது அவரை கொண்டு போகிறதுக்கு வைகுண்ட லோகத்துக்கு. இவளுக்கும் ஒரு பிரத்யேக விமானம் வருது வைகுண்ட லோகத்துக்கு போகிறதுக்கு. கணவன் போகிறார், பின்னாடியே மனைவியும் போகிறாங்க. அப்போ தேவர் லோகத்தில் இருக்கிற தேவியர்கள்லாம் சொல்கிறாங்க, கற்புடைய பெண்ணுடைய புகழை பாருங்கள். கணவன் போகிறார், மனைவி வந்து இவ்வளோ பெரிய சாதனை. பிருத்து மகாராஜர் செஞ்ச சாதனை எல்லாம் ஒன்றுமே பண்ணலை. பிருத்து மகாராஜருக்கு அடிமை போல தொண்டு செய்தாள், அவ்வளோதான். தனக்குன்னு ஒன்றும் கிடையாது. அதனால் பெண்களுக்கு வந்து இது ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு கூட சொல்லலாம். பிரத்யேகமாக தனிப்பட்ட முறையில் ஒரு விஷயத்தை செய்யணும்னு அவசியமே கிடையாது. கற்பு நிறையை பின்பற்றி கணவன் மட்டும் பக்தனாக அமைஞ்சிட்டா அதை விட பெரிய பாக்கியம் எதுவும் இல்லை. அவருக்கு தொண்டு செஞ்சிங்கனாலே உங்களுக்கு ஆன்மீக வெற்றின்னு பாகவதம் எல்லாமே சொல்கிறாங்க. இதுதான் பெண்களுக்குரிய தர்மம்னு சொல்லுது எல்லா சாஸ்திரமும். இது செய்யும்போது அவளுக்கு வெற்றி. அந்த வெற்றியை தான் இப்போ பாருங்க அர்ச்சி அதான். ஆனால் இப்போ இதில் வந்து பிருத்து மகாராஜர் பக்தன், அதனால் அர்ச்சிக்கு வெற்றி கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம் நம்மெல்லாம். ஆனால் மண்டோதரியினுடைய கணவன் பக்தன் அல்ல. மண்டோதரியும் வெற்றி பெற்ற பெண் தான். சாண்டிலி கணவன் பக்தன் அல்ல, குஷ்டரோகி, ஆனால் அவள் வெற்றி பெற்றாள். அந்த மாதிரி இதே மாதிரி இன்னொரு வரலாற்றில் ஒரு கதையை வந்து பிரபுபாதர் வர்ணிக்கிறார். இந்த கதை வந்து ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று பெண்கள் கற்புடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும், இன்னொன்று பௌதீக சுகங்கள் வந்து எல்லாம் ஒன்று தான். அதனால் அதில் வந்து இந்த சுகத்தை பற்றின ஞானம் நமக்கு வேணும். பௌதிக சுகம் என்பது எப்படிப்பட்டதுன்றதை போதிக்கிறதுக்காக பிரபுபாதர் இந்த கதையை சொல்கிறார். இதே மாதிரி ஒரு பெண், ஒரு குஷ்டரோகியின் மனைவி, அந்த குஷ்டரோகிக்கு பணிவாக சேவை செய்து கொண்டிருக்கிறாள். அப்போ அந்த குஷ்டரோகிக்கு அந்த ஊரில் இருக்கும் மிகப்பெரிய அழகி விலைமாது கிட்ட போகணுன்னு ஆசை. அந்த விலைமாதுவின் பெயர் லக்ஷஹீரா. லக்ஷம்னா லக்ஷம்தான், ஹீரான்னா வைரம். 1,00,000 வைரம் கொடுக்கணுமா அவகிட்ட போகணுன்னா. அதனால் அவள் பேர் லக்ஷஹீரா. எப்படி கொடுக்குறது? இவன் குஷ்டரோகி உக்காந்து அழுகுறான், எனக்கு அவள் தான் வேணும்னு. அப்போ கற்புடைய பெண்ணாச்சே இவ, சரி என்னுடைய கணவனுடைய ஆசையை நான் நிறைவேற்றுகிறேன்னு சொல்லி எப்படியோ கஷ்டப்பட்டு சேர்க்குறா. லக்ஷம் ஈரைய 1,00,000 வைரத்தை சேர்த்து அதையும் எடுத்துக்கிட்டு இவனையும் தூக்கிட்டு போகிறா விலைமாதுவின் வீட்டிற்கு. விலைமாது பார்க்குறா, என்னடா கொடுமை இது அப்படின்னு சொல்லிட்டு மனைவி வச்சுட்டு வெளியே நிற்கிறா. இந்த லக்ஷஹீரா ஒரு புத்திசாலி பெண். இவனுக்கு ஒரு பாடத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறா, முதல்ல சாப்பிட்டுடு அப்படின்னு சொல்கிறான். சரின்றான். அந்த குஷ்டரோகியை நான் முதல்ல சாப்பிட்றேன், சாப்பாடு போடுங்க. அப்போ வந்து அவள் 2 பாத்திரங்களில் ஒரே ஐட்டம் செய்கிறா. ஒரு தங்க பாத்திரம், ஒரு பித்தளை பாத்திரம். அரிசி, இந்த சாதம், குழம்பு, பொரியல் எல்லாம் அப்படி இருக்குது. அப்போது சாதம் வந்து தங்கத்துலேருந்து எடுத்து போடுறா, அப்புறம் பித்தளையிலேருந்து எடுத்து போடுறா. குழம்பு தங்கத்துலேருந்து எடுத்து போடுறா, பித்தளையிலேருந்து எடுத்து போடுறா. அவன் கேட்குறான், என்னங்க அதே குழம்பு தான்,
அதுனா அதில் வச்சு இதில் வச்சுன்னு போடுறீங்க, ஒன்றே இருந்தால் போதாதா அப்படின்னு கேட்குறான். இப்போ புரிஞ்சுதா அவனுக்கு? இவ கேட்குறா. இந்த பௌதீக சுகம், பெண் சுகம் என்பது, அதுவும் உன் மனைவி வந்து கற்புக்கரசி, நான் வந்து விலை மாது, பல பேர் தொட்டவ, நான் வந்து அழுக்கடைந்த பெண், அவள் தூய்மையானவள், அது வேணான்ட்டு அதே சுகம்தான். சாப்பாடு ரெண்டுத்துலேயும் ஒன்று தான், தங்கத்தில் வச்சாலும் ஒன்று தான், பித்தளையில் வச்சாலும் ஒன்று தான், அதே குழம்பு தான், அதே சாதம்தான். பித்தளை கிண்ணம், தங்க கிண்ணம் ஒன்று தான். ஆனால் நமக்கு வந்து அந்த கிண்ணம் வந்து பெருசாக தோணுது, தங்கமாக இருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ நான் வந்து ஒரு விலை மாது, உன் மனைவியை விட மட்டமானவ தான் நான். ஆனால் என்கிட்ட சுகம்ட்டு வரப்பாரு, அந்த சுகம் என்பது ஒன்று தான். சாப்பாடு ஒன்று தானே, சுவை ஒன்று தானே, அது ஒன்று தான். ஆனால் நீ வந்து இப்படி வித்தியாசமாக அனுபவிக்க விரும்புகிறாய், உன்னுடைய கற்புடைய மனைவியை வந்து துன்புறுத்துகிறாய். புரிந்து கொள், சுகம் என்பது ஒன்று தான், பெண் சுகம் என்பது ஒன்று தான். அதனால நீ இப்போ ஒழுங்காக அவகிட்ட ஒரு நல்ல கணவனாக இரு அப்படின்னு சொல்லி ஒரு பாடத்தை சொல்லித்தரா. புரோபாதர் அதுக்கு வந்து விளக்கம் சொல்கிறார். இது பெண் மோகம் கொண்ட ஆண்களுக்கு உண்டு. அதே சமயத்தில் பௌதீக சுகம் என்பது அப்படிதான். தூக்கம்னு வச்சுக்கலாமே, தூக்கம் வந்து நம்ம பஞ்சு மெத்தையில் படுத்தாலும் தூக்கம்தான். அங்கே பாருங்கள், சாதாரண மனிதர்கள்லாம் தரையில் படுத்து நம்மளோட நிம்மதியாக தூங்குறாங்க. நமக்கு எதில் படுத்தாலும் தூக்கம் வர மாட்டேங்குது. ஆனால் சாதாரண ஏழை மக்கள்லாம் பாருங்களேன், எங்கே படுத்தாலும் நல்ல நிம்மதியாக தூங்குவாங்க. தூக்கத்தை வாங்கிறதுக்கு பஞ்சு மெத்தை தேவையில்லை, நிம்மதி தான் தேவை. அதுபோல் அந்த பௌதீக சுகங்கள்லாம் நம்ம நினைக்கிறோம் இப்படி இருந்தால் தான் நல்லது அப்படின்ட்டு. இது மாதிரி தான் இருக்கணும். அவன் அந்த மனிதன் விலை மாது என் மனைவியை விட உயர்ந்தவள்னு நினச்சி ஆசைப்படுறான். எல்லாம் ஒன்று தான் சொல்கிறா, அவ சொல்லித்தரா. பௌதீக விஷயங்கள்லாம் ஒன்று தான். நீ இந்த மாதிரி அல்பமான விஷயத்துக்கு நல்ல மனைவியை துன்புறுத்தினாயே அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு அறிவுரையை கொடுக்கிறாள். அதுக்கப்புறம் அவன் மனம் திருந்தியதாக கதை சொல்லுது. மனம் மாறி திருந்தி ஒழுங்காக வாழ்ந்தானான். அதுபோல் பெண்கள் தங்கள் கற்புத்தன்மையினால சூரியனை நிறுத்த முடியும், மழையை பெய்ய வைக்க முடியும். ஹரே கிருஷ்ணா, ஏதாவது சொல்றீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி, துளசி மாராணி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மிஸ், நான் பேசல மிஸ், வேற யாரும் கட்ட மாட்டேங்க மாதாஜி. சரிங்க மாதாஜி. இல்லை, ஏதோ கேள்வி கேட்ட மாதிரி இருந்தது, அதனால. இல்லை மாதாஜி. ஆகையினால பக்தர்களே, பெண்களுக்கு வந்து சக்தியை எப்படி அதிகப்படுத்தணும்னா, அவங்க வந்து தங்களுடைய இல்லற கடமைகளில் ஈடுபட்டு மனம் கோணாமல் சேவை செய்து பக்தி தோண்டையும் வளர்த்து கொள்ள வேண்டும். இந்த ரெண்டுமே வேணும் பெண்ணுக்கு. சில பெண்கள்லாம் வெறும் கற்புடைய பெண்களாக இருப்பாங்க, அதற்குரிய பலன் கிடைக்காமல் இல்லை. ஆனால் அதோடு சேர்ந்து அவங்க கிருஷ்ண உணர்வை கொண்டார்கள் என்றால் அவங்களுக்கு மிக உன்னதமான இலக்கு இருக்குது. சில பெண்கள் வந்து நாங்கள் பக்தி செய்கிறோம், இல்லற கடமைகளை செய்ய மாட்டோம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதை விட இது உயர்ந்த தர்மம். ஆனால் உயர்ந்த தர்மத்தை கடைபிடிக்கிற எங்களுக்கு தாழ்ந்த தர்மத்தை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுவும் சரி கிடையாது. உங்களுக்கு வந்து அடிப்படையே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, அஸ்திவாரமே இல்லாமல் வீடு எப்படி கட்டுவீங்க? எப்படி அந்த வீடு நிற்கும்? அந்த கட்டிடம் நிற்காதுல்ல, அஸ்திவாரம் இல்லைன்னா. அப்போ இந்த பக்தி என்ற இந்த கட்டிடத்துக்கு உனக்கு அஸ்திவாரம் வந்து கற்பு நிலை. பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து கற்பு இல்லாமல் நான் பக்தியாக இருக்கிறேன்னு சொல்ல முடியாது. எனக்கு கற்பு ஒரு பிரச்சனை கிடையாது, நான் என் விருப்பம் போல் ஆட்டம் போடுவேன், ஆனால் நான் 16 மாலைகளை ஜெபிப்பேன், நான் வந்து பக்தியெல்லாம் செய்வேன் அப்படின்னு. இங்கே அந்த அடிப்படை விஷயங்களில் வந்து கற்பு வருகிறது பெண்ணுக்கு. அதனால் இதை செய்யாமல் நான் அதை செய்கிறேன்னு யாராவது நினச்சாங்கன்னா அவங்க வெற்றி பெற முடியாதுன்றதை நான் சொல்லியே ஆகணும். நிறைய பெண்களுக்கு தெரியாது, நிறைய பெண்களுக்கு தெரியாது. ஒரு வெளிநாட்டு பெண் தன்னுடைய நல்ல கணவனை விவாகரத்து செய்ய இருந்தா. விவாகம் செஞ்சுட்டாங்க. அப்புறமா
அப்போ நான் சொன்னேன், நீங்கள் வந்து கணவன் எப்படி இருந்தாலும் நீங்கள் விவாகரத்து செய்யக்கூடாதுன்னு. நீ இந்திய பெண் அப்படி தான் பேசுவ அப்படின்னு சொன்னாங்க. அவர் பக்தர் இல்லை, அதனால பக்தரை விடலாம், பக்தர் அல்லாதவர்களை விடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம பார்த்த வரலாறுகளில் பார்த்த பெண்கள் அனைவரும் பக்தர் இல்லாதவர்களோடு தான் வாழ்ந்தாங்க. யாரும் திருமண பந்தத்தை முறிக்கவில்லை. அவங்க கடமையை செய்து கொண்டு எந்த சூழ்நிலையிலும் பக்தி செய்யலான்றதை வந்து பெண்களுக்கு உணர்த்த விரும்புகிறேன். பிரலாத் மகாராஜர் வந்து எப்படி பக்தி செஞ்சார்? அவருக்கு சூழ்நிலை எங்கேயுமே சாதகமாகவே இல்லை. பக்திக்கு சூழ்நிலை வந்து சூழ்நிலையை பொறுத்து அல்ல பக்தி தொண்டு. நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் செய்யலாம். பக்தி தொண்டு வந்து சுதந்திரமானதுன்னு படிக்கிறோம்ல, எதையும் சார்ந்திருப்பதில்லை. எந்த வெளியில் என்ன பிரச்சனை இருந்தாலும் நாம் ஜபம் பண்ணுறதுக்கோ பக்தி தொண்டு செய்கிறதுக்கோ தடையே இல்லை. நீங்கள் செய்யணும்னு நினச்சா தடையை மீறி நடக்கும் விஷயங்கள். இதை மட்டும் நல்ல கவனமாக ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், பக்திக்கு எதுவுமே தடை கிடையாது. என் கணவன் பக்தன் இல்லை என்பது ஒரு தடையே கிடையாது. நீங்கள் எங்கே இருந்தோன்னா நாம ஜபத்தை சொல்லலாம், செய்யலாம். நீங்கள் பக்தி செய்ய வேண்டும்ன்ற உறுதி வந்துருச்சுன்னு வச்சுங்க, மற்ற தடையெல்லாம் அப்படி பிச்சு ஒதுடிடும், ஒன்றும் பண்ணாது. உங்களுடைய கடமை குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். குடும்பத்திற்கு முக்கியமாக கணவனுக்கு சேவை செய்ய வேண்டும், வீட்டு வேலைகளை செய்ய வேண்டும். அதோடு சேர்ந்து நீங்கள் பக்தி சென்று செய்யும்போது உங்களுக்கு அமானுஷ்யமான சக்தி வரும். இந்த யோகிகள்லாம் சக்தி வருது பாருங்கள், அந்த மாதிரி அமானுஷ்யமான சக்தி வரும். கடைசியில் ஒரு கதையை சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். ஒரு சாதாரண குடும்ப பெண் இருக்கிறா. எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் இது. நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இந்த தமிழ்நாட்டில். காட்டில் ஒரு பிரம்மச்சாரி, அவன் தவம் செய்கிறான். தவம் செஞ்சுட்டு நாட்டுக்கு வரணும்ல பிக்ஷை வாங்கிறதுக்கு. அப்படி வரும்போது அவனுடைய ஆடை, 2 ஆடை இருக்கும் அவனுக்கு. ஒரு ஆடையை கட்டி ஒரு ஆடி போட்டுக்கணும், ஒரு ஆடை வந்து குளிச்சுன்னு இருக்கான். அப்போ நன்றாக இருக்கும் ஆடை மேலே 2 கொக்குகள் வந்து எச்சமிடுகின்றது. அவன் குளித்து கொண்டு வெளியே வந்தால் அந்த உடை தான் போடணும். இப்போ அதில் கொக்கு எச்சம் போட்டுடுச்சு. கோவம் இருக்கிறதே ஒரு துணி, அதில் நீ அழுக்கு பண்ணிட்டீன்னா நான் எதை கட்டிக்குவேன்னு அந்த கொக்குகளை அப்படி பார்க்குறான். அந்த கோவத்தில் வந்து அந்த 2 கொக்கு எரிஞ்சு தாம்பலாய் கீழே வந்துடுது. அப்போ தான் புரியுது அவனுக்கு, என்னுடைய தவத்தில் இவ்வளோ சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு தைரியமாக அந்த ஈரத்துணியை கட்டிக்கிட்டு நாட்டுக்குள்ளே வந்து பிக்ஷை கேட்குறான். ஒரு இல்லத்தரசி, அவள் கற்புடைய பெண். அவள் பேர் கூட இல்லைங்க, நான் அவளை வாசுகின்னு நினச்சிருந்தேன். நம்ம தமிழ்நாட்டு கதைகளில் வந்து திருவள்ளுவரின் மனைவி வாசுகின்னு சொல்கிறாங்க. ஆனால் மகாபாரதத்தில் அப்படி சொல்லலை, கற்புடைய பெண் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவளுடைய இல்லத்தில் வந்து பிக்ஷை கேட்குறான். அவள் பிரம்மச்சாரியை, சற்று பொறுங்கள், என்னுடைய கணவர் இப்போ தான் வந்திருக்கிறாரு, அவருக்கு சேவை செஞ்சுட்டு வரேன். அந்த அம்மா கிணத்துலேருந்து தண்ணி இப்படி எடுத்தாங்கன்னா அந்த தண்ணி கணவர் கூப்பிட்றான்னும் போது அந்த அந்த கிணத்துல தண்ணி எடுக்கிறது அப்படி விட்டாங்கன்னா அந்த கயிறு கீழே போய் விழாதான், அப்படியே நிற்குமா. போய் வேறெல்லாம் வேலை செஞ்சுட்டு வந்து தண்ணி எடுத்துன்னு போவாங்களாம். இவ்வளவு இது வந்து என்ன சொல்கிறது, சக்தி, மாய சக்தி இருந்தும் அவங்க பணிவாக தான் இருந்திருக்கிறாங்க. அந்த பிரம்மச்சாரியை காத்திருக்க சொல்லிட்டு கணவனுக்கு பரிமாறிட்டு கணவன் சாப்பிட்ட பிறகு இவங்க அதே பிரசாதம் எடுத்துன்னு வெளியே வராங்க. அந்த பிரம்மச்சாரி கட்டு கோபம், என்னை இவ்வளோ நேரம் காக்க வச்சியே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி முறைக்கிறார். அப்போ தான் அந்த அம்மா சொல்கிறா, கொக்கென்று நினைத்தீரோ கொங்கனரே, அங்கே காட்டில் 2 கொக்குங்களை இறைச்சிங்களா, அந்த மாதிரி கொக்குன்னு நினச்சிட்டிங்களா என்ன அப்படின்னு கேட்குறா. இவனுக்கு புரியவே இல்லை. நான் காட்டில் கொக்கு எரிச்சது இவளுக்கு எப்படி தெரிஞ்சது? பயங்கர ஷாக்கு. பொறுமையாக இருக்கணும். நீங்கள் பக்தி தொண்டு செய்கிறேன், பிரம்மச்சாரியாக இருக்கிறேன்றவங்க நீங்கள் பொறுமையாக இருக்கணும். நீங்கள் ஒருத்தர்கிட்ட பாடம் படிக்கணும். உங்களுக்கு வந்து போராது, ஞானம் போராது, பக்தி போராது, நீங்கள் ஒருத்தர்கிட்ட பாடம் படிக்கணும்னு சொல்லிட்டு, இது மிகப்பெரிய கதை. உங்களுடைய பெற்றோர்களை அன்போடு கவனிக்கணும். காலம் வர்றதுக்கு முன்னாடியே பெற்றோர்களை தூக்கி விட்டுட்டு நான் பிரம்மச்சாரியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைராக்கியத்தை, போலி வைராக்கியம், வரட்டு வைராக்கியத்தை வச்சிட்ருக்கிறீங்க.
நீங்கள் போய் முதல்ல பாடம் கற்றுக்கிட்டு உங்கள் அம்மா அப்பாவை கவனிச்சுட்டு முதுமை வரும்போது வானப்பிரஸ்தம் எடுத்து அப்புறமா சன்னியாசி வாங்கிக்கோங்க, இப்போ போய் இல்லறத்தில் இருங்கன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாவ. இப்போ இந்த பெண்ணை வெளிப்புறமாக பார்க்கும்போது அவனுக்கு தாங்கவே முடியல, ஆச்சரியம். அதாவது நான் காட்டில் தவம் செஞ்சு பெற்ற அந்த ஒரு சக்தியை தவம்லாம் செய்யாமல் வீட்டில் இருக்கிற சாதாரண பெண்ணுக்கு எப்படி கெட்டது? அவள் சாதாரண பெண்ணாக தோன்றினாலும் அவள் அசாதாரணமானவள். ஏன்னா தன்னுடைய புலன்களை கட்டுப்படுத்துபவள், ஒருவனுக்கே வாழ்பவள், அவனுக்கு நேர்த்தியாக கடமையை செய்பவள். அப்படின்னும் போது அவளுக்கு அந்த முனிவர்களுக்கெல்லாம் தவம் செஞ்சு வர சக்தியெல்லாம் பெண்ணுக்கு தானாக தரப்படுகிறது. இதை செய்யும்போது பெண்ணுடைய தவமே கற்பு தான். அவள் கற்புடைய பெண்ணாக இருக்கும்போது ஒரு தவசிக்கு என்ன சக்தி வருதோ அதெல்லாம் அந்த பெண்ணுக்கு வரும். அதனால தான் பெண்ணுக்கு குருகுலம் கிடையாது, பெண்ணுக்கு உபநயனம் திருமணம், குருகுல வாழ்க்கை கணவனுக்கும் குடும்பத்தினருக்கும் சேவை செய்வது தான். இது மனுசமிதா சொல்லுது, நான் சொல்ல. அதனால் பெண் பிரத்யேகமாக ஒரு பிரம்மச்சாரி ட்ரைனிங் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த ஒரு கோயில்லையும் போய் கோயிலில் சன்னியாசி ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. அவளுடைய கடமைகளில் அவள் செவ்வனையாக இருந்தாள் என்றால் அவளுக்கு யோகிகளுக்கு தரப்படும் சக்திகள் அவளுக்கு தரப்படுதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. ஆகவே நாம் நம்முடைய பக்தி தொண்டோடு சேர்த்து நம்முடைய ஸ்திரீ தர்மத்தையும் கடைபிடிப்போமாக. இதுதான் பெண்களுக்கு சொல்லப்படுற கடமை. இந்த கடமையை மக்கள் மறந்துட்டாங்க. அதனால் நம்ம நினைவுபடுத்திக்கிறோம். தமிழ் மக்களுக்கு இது சொல்லவே தேவையில்லை. இதெல்லாம் இருந்தது, நம்ம பாரம்பரியமாக இருந்து வந்தது, எல்லாம் மறந்துட்டாங்க. பெண்கள் இப்போ பெண்களாகவே இல்லை. பெண்கள் இப்போ பொருள் ஈட்டும் மணி மேக்கிங் மெஷின்ஸாக மாறிட்டாங்க. பெண்களுக்கு சில இயற்கை குணங்கள் இருக்குது. அன்பானவள், ஆதரவாக இருக்கக்கூடியவள், மென்மையானவள், இல்லத்தை கட்டி காப்பவள், அப்படிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் இல்லை இப்போ. பெண் என்பவள் பணம் சம்பாதிப்பவள், பிரபலமாகக்கூடியவள், ஆணுக்கு சமமாக வெளியே சுற்றுபவள், அப்படி தான் இருக்குது. அதில் சக்தி இல்லை. ஆன்மீகத்தில் வெற்றி பெற வேண்டும், தனி வாழ்வில் வெற்றி பெற வேண்டும், சமூகத்தில் குடும்பங்கள் நல்லா இருக்கணும்னா பெண்கள் இந்த நிலையை எடுக்க வேண்டும். அது பண்ணாதான் சமுதாயங்கள்லாம் சீர்படும், நல்ல குழந்தைகளும் வரும். அந்த பொறுப்பு பெண்களுக்கு உண்டு. இதை பெண்கள் உணர்ந்தாங்கன்னா அதை விட அந்த நாட்டுக்கு மிகப்பெரிய செல்வம் எதுவும் கிடையாது. இல்வாழ்க்கையில் மனைவி பெண் நல்லவளாக இருந்துட்டால்னா போதும், அந்த குடும்பம் மிக சிறப்பாக இருக்கும்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது. நான் இதோடு முடிக்கிறேன். பக்தர்களுக்கு கூடுதல் கருத்துக்கள், சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. உங்கள் கருத்துக்களையும் சொல்லலாம். இதில் ஏதாவது சந்தேகம் இல்லை, நான் இதில் ஏதாவது தவறாக சொல்லியிருந்தால் அதையும் நீங்கள் கேள்வியாக கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹேமலதா சொல்லுங்க மாதாஜி. மாதாஜி. அது முன்னாடி ஓகே மாதாஜி, எங்க அம்மா, நான் இப்ப உண்மையே சொல்றேன், எங்க அம்மா எல்லாம் அப்படிதான் இருந்தாங்க. ஆனா அவங்கள அவ்வளோ டார்ச்சர், அவங்க மாமியார் நாத்தனார். அதனால அவங்க ஒரு இதுல நம்ம பசங்க தனியா இண்டிபெண்டா நிக்கணும்னு சொல்லிட்டு தான் எங்களை எல்லாரையும் வேலைக்கெல்லாம் அனுப்பிச்சு பண்ணாங்க. அத என்ன பண்றாங்கன்னா, இந்த சமுதாயம் அவங்களுக்கு ஒரு பொசிஷனோ ரெக்கக்னிஷனோ அவங்க செய்யற வேலைக்கு மதிப்போ கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் பெண்கள் இப்படி மாறிட்டாங்க. முன்னாடி சமுதாயம் அப்படிதான் இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி அவங்க ஃபேமிலிய பாத்துக்கிட்டு குழந்தைங்களை பாத்துக்கிட்டு நல்ல அறிவிப்பு கட்டி அப்படிதான் இருந்தாங்க. ஆனா இந்த சமுதாயமும் அத அந்த ஒரு வேலைக்கு ரெக்கக்னிஷனே கொடுக்காததுனாலதான் பெண்கள் இப்படி மாறிட்டாங்கன்னு நான் சொல்வேன். இதுக்கு வேற யாருன்னா பதில் சொல்றீங்களா? நான் பதில் சொல்லட்டா? வேற யாருன்னா இதுக்கு பதில் சொல்றீங்களா? ஏன்னா இவ்வளோ நாள் என் கேள்விக்கெல்லாம் என்னுடைய வகுப்புகள்லாம் அட்டன் பண்ணேன். யாராவது வீர பெண்மணி யாருன்னா பதில் சொல்றீங்களா, இல்லை நானே சொல்லட்டா? இவங்க கேள்விக்கு என்கிட்ட பாருங்க, நீங்களே சொல்லுங்க. பாடமும் நானே படிச்சுட்டு கேள்வியும் நானே கொடுத்துட்டு பதிலும் நானே. நிறைய விளக்கம் சொல்லுவீங்க. நீங்க சொல்லுங்களா மாதாஜி? வெளியில போறவங்க அத்தனை பேரும் கற்பு இல்லன்னு எல்லாம் இல்ல. அவங்க அது ரைட் மாதாஜி. இல்ல அதெல்லாம் நான் சொல்லல மாதாஜி, அதெல்லாம் சொல்லுங்க. பாயிண்ட்டுக்கு வர மாதாஜி. போராட வேண்டி இருக்கு. அதனால சொல்லுங்க மாதாஜி. சொல்லுங்க.
யாரோ நம்ம சொல் பெரும்பாலும் தமிழ்நாட்டுல வந்து இந்த சாராய கடை வந்து நிறைய ஆண்கள் குடிச்சு நிறைய தவறான பிரச்சனை வந்தனால பெண்கள் படிச்சு வேலைக்கு போய் சம்பாதிக்கிற ஒரு குறிக்கோளா வந்தது மாதாஜி. first. ம். அது போக போக அப்பா எப்படி நம்ம அம்மா கொடுமை பண்ணாலும் நம்ம இந்த கொடுமைக்கெல்லாம் ஆளாக்கூடாதுன்னு பெண்கள் வந்து முன்னாடி எதுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ரெண்டாவது விஷயம் மாதாஜி, இப்ப ஆண்களுக்கு வந்து அந்த குடும்பத்தை அதாவது அவங்களால முடியாம போனா அந்த கையை விட்டுட்டு போறாங்க. பெண்கள் எந்த நிலையிலும் கைவிடாம இருக்கணுங்கிறதுனாலயும் அவங்க வந்து வெளியில போய் ஒரு ஆணுக்கு நிகரா சம்பாதிச்சு கற்பை விட தன் குடும்பத்தை மேல தூக்கணும் அப்படிங்கிற, அதாவது தன்னுக்கு பிறந்த குழந்தைங்களை அவங்கள பண்ணணும்ன்றது நிறைய பேர் வந்து நினைக்கிறாங்க. அதாவது நீங்க சொல்றீங்க ஆணுக்கு ஒரு கணவனுக்கு அப்ப அந்த கணவன் அதுக்கு யூஸ்லெஸ்ஸா இருந்தா அந்த வீட்டையே விடும் போது அவங்க தன் குடும்பத்தை மேல நிறுத்தணுங்கிறதுக்கோசரம் கணவனை கூட விட்டுட்டு தன் குடும்பத்தையும் தன் குழந்தைங்களையும் காப்பாத்துறாங்கிற, அதுவும் ஆமா கற்போட மாதாஜி. ஒரு இதுதானே மாதாஜி. அதுதான் அது கண்டிப்பா மாதாஜி, அதுவும் இருந்து. ஏன்னா இப்ப இந்த குஷ்டரோகியினுடைய மனைவி கூட 4 வீட்டுல வேலை செஞ்சுதான் அந்த லக்ஷஹீரா இந்த லட்சம் வைரத்தை அவங்க சேர்க்குறாங்க. இப்போ இந்த மனைவியும் இன்னொரு குஷ்டரோகியினுடைய மனைவியும் அவங்க உழைச்சி தான் அவனை காப்பாற்றுறாங்க. அதெல்லாம் இல்லைன்னே சொல்லலை. இப்போ வந்து பெண்கள். மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மாதாஜி. மாதாஜி, இப்போ என்னுடைய குடும்பத்தில் அனுபவத்தை நான் சொல்லட்டா? சொல்லுங்க. நானுமே ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் ஒரு 15 வருஷம். அப்போ 2 குழந்தைகள், ஹஸ்பண்ட், கூட்டு குடும்பத்தில். ஹஸ்பண்டும் ரொம்ப கொலப்படிக்காரர், அவ்வளோ கொலப்படி மாதாஜி. என்னென்ன செய்யணுமே எல்லாமே அவர் நல்ல கொலப்படி. எல்லாத்தையுமே சகிச்சு வாழ்ந்துட்டு இருந்தேன். ஒரு டைம்ல குழந்தைக்கு சுகம் இல்லாம போச்சு. அப்போ ஒரு மெட்டீரியலை தான் வாழ்ந்துட்டு இருந்த டைமு. அப்போ குழந்தைக்கு சுகம் இல்லாம போச்சு. ஒரு குழந்தைக்கு அந்த உயிர் பாதிப்பு வர்ற அளவுக்கு ஏற்பட்டுச்சு. உடனே அப்ப நான் வந்து 80,000 ரூபாய் சம்பளம் எடுத்துட்டு இருந்தேன். 3 கம்பெனில அக்கௌண்ட் செஞ்சிட்டு இருந்தேன் மாதாஜி. ஒரு பெரிய தரத்துல தான் இருந்தேன். அப்ப அதுல இருந்து இல்ல குடும்பத்தை பார்க்கணும்னு வேலையை விட்டு விலகினேன். சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டேன் மாதாஜி. ஆனா எனக்கு அந்த டைம்ல பக்தின்னு ஒரு விஷயம் கிடைச்சிச்சு. இந்த விஷயத்த வச்சு நம்ம முன்னேறணும்ன்றது மட்டும் மனசுல பதிச்சுக்கிட்டேன். எப்படின்னா அந்த குழந்தைகளை நல்லா வளர்க்கறதுக்கு, குடும்பத்தை கொண்டு வர்றதுக்கு இந்த கட்டுப்பாடு எனக்கு சிறந்ததா இருக்கும்னு நினைச்சேன். அது அமையம் அப்படித்தான் இருக்கும்னு நினைச்சுதான் கோயிலுக்கு போக தொடங்கி இந்த பக்தியை செய்ய தொடங்கினேன் மாதாஜி. அதுக்கப்புறம் ஒரு டைம்ல வந்து எனக்கு சாப்பாடு கூட இல்லை, அந்த அளவுக்கு ஒரு கஷ்டம், ஒரு தெருவுல வர்ற நிலைமை கூட ஏற்படுச்சு. ஆனா அந்த பக்தியை விடாம நான் வேலைக்கும் திரும்ப போகாம கணவனையும் ஒழுங்காக்கணும், குழந்தைகளையும் ஒழுங்காக்கணும், இந்த ஒரு உறுதி மட்டும் என் மனசுல இருந்துச்சு. பகவான் கிட்ட நான் அதை நினைச்சு தொடர்ந்து பக்தி 4 நியமங்கள் கடைபிடிச்சு பக்தியை செஞ்சுட்டே இருந்தேன். குழந்தைகள் மாற தொடங்கினாங்க, பக்திக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் குழந்தைகள் ஃபுல்லா பக்தியை எடுத்துக்கிட்டாங்க. அம்மா எப்படியோ அப்படியே பின்னாடி வந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கணவர்கிட்ட கொலைப்படி குறைஞ்சிச்சு. அவரும் தொடர்ந்து ஃபுல்லா இந்த பக்தி தான் சிறந்தது, இதனால தான் என் குடும்பம் இப்படி வருதுன்றது ப்ராக்டிக்கலா அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. நான் குழந்தைகளை வளர்த்த விதம், நான் இருந்த விதத்தை பார்த்து அப்படியே அவரும் மாற தொடங்கிட்டாரு. இன்னைக்கு அவர் கோயில்ல ஒரு நல்ல பக்தரா சேவை செஞ்சிட்டு இருக்கிறாரு ஃபுல்லா கோயில்ல. நாங்களும் கோயிலுக்காக எங்களுக்கு இந்த அளவுக்கு குடும்பத்தை கொடுத்தது வந்து பகவான் கிருஷ்ணர் தான். கர்மம் வேற மாதிரி இருந்திருக்கும், அதை மாத்தி அமைச்சிட்டாருன்னு நம்பிக்கையோட பகவானுக்காக குடும்பமா சேவா செஞ்சுட்டு இருக்கிறோம் மாதாஜி. என்னுடைய தொழிலோ காசு பணமோ எனக்கு உதவல, பக்தி மட்டும் தான் மாதாஜி உதவிச்சு. ஹரே கிருஷ்ணா. நன்றி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. முதல்ல பேசுன மாதாஜி சொன்னாங்க வந்து பக்தி நாங்க வந்து எதை செஞ்சாலும் ஒரு அங்கீகாரம் கிடையாது, அங்கீகாரம் ஒரு அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க இந்த இதுலயும். அதுலயும் கூட பெண்மணிகள் வந்து ரொம்ப கவலைப்பட்டு அவங்க தன்னையே இது பண்ணிக்கிறாங்க தானே. இப்ப சில நேரம் தோணலாம், எதுக்கு அங்கீகாரம் உங்களுக்கு அவசியம் இல்லையே, வீட்டுக்குள்ள அங்கீகாரம் அவசியம் இல்லையே, புருஷனுக்கு கடமை செய்யறதுக்கு அங்கீகாரம் அவசியம் இல்லையே, இல்ல அவங்க ஒரு அப்ரிஷியேட் பண்ணணும் தானே, இது நல்லா செஞ்சாமா, இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி. இல்ல அப்படிங்கிற ரொம்ப கீழே வந்து அவங்க தள்ளுவாங்க தானே மாதாஜி. நான் நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கேன். ஒரு சில தருணங்கள்ல எனக்கு கூட அப்படி நடக்கும் மாதாஜி. அப்ப ரொம்ப வேதனையா இருக்கும், ஏன் நான் எல்லாமே நல்லா தானே செய்யறேன், ஏன் அது அவங்க அப்ரிஷியேட் பண்றாங்க இல்ல அப்படின்னு. ஆனா இது நிறைய கூடுதல் இருக்கக்கூடிய பெண்மணிகள் இருக்காங்க மாதாஜி, நான் பார்த்திருக்கேன். அவங்க புலம்புறாங்க, எனக்கு இந்த மாதிரி நான் இவ்வளவு செஞ்சாலும் ரொம்ப தப்பாவே தான் பேசுறாங்க, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இதுக்கெல்லாம் நீங்க சொல்லுங்க மாதாஜி இந்த இடத்துல அறிவுரை.
இப்போ முதல்ல வந்து மாதாஜி ஹேமலதா மாதாஜி ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லிடலாம். ஏன்னா பெண்களை வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து நசுக்குனாங்க. உண்மைதான், அது நசுக்குனாங்க. அவங்க வந்து குடும்பத்துக்காக தான் வெளியே போயிட்டு, இப்போ வெளிநாடுகளில் டப்பர் வேர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. டப்பா, அது நீங்கள் தண்ணியோ குழம்போ ஊற்றினா கூட வெளியே வராது, அது டைட்டாக இருக்கும், பிளாஸ்டிக் டப்பாங்க. அந்த டப்பர் வேர் கம்பெனியை பெண்கள் தான் ஆரம்பித்தது. வெளிநாடுகளில் வந்து பெண்கள், ஏமாற்றப்பட்ட பெண்கள்லாம் ஒன்றா சேர்ந்து, சரி நாம் ஒரு தொழில் பண்ணலாம், நம்ம வாழ்க்கை ஆதாரத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டப்பர் வேரே ஆரம்பிச்சப்பட்டதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான். சரி, இந்த சமுதாயம் வந்து பெண்களை நசுக்க ஆரம்பித்தோடனே பெண்கள் நம்ம வாழணும் அப்படின்றதுக்காக அவங்க படிக்க ஆரம்பித்தாங்க, வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. இந்தியாவின் முதல் பெண், இந்த இது டாக்டருக்கு படித்த பெண் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா. ஏன்னா அந்த கல்லூரியில் அவள் மட்டும்தான் ஒரே ஒரு பெண்ணா, மொத்தமே ஆண்கள். வெளிநாடுகளுக்கு போய் படித்து முதல் டாக்டர் அப்படின்ட்டு ஒரு பெண் வந்தா. அவளுக்கு பல சிக்கல் வந்தது, எல்லாம் வந்தது. எல்லாத்தையும் வரலாறுகள் வந்து பல விஷயங்கள், பெண்ணுக்கு இழைக்கப்படுகின்ற கொடுமைகளை வரலாறுகள் பேசுகிறது, இல்லைன்னு சொல்ல. உண்மைதான், இதெல்லாம் பொய் இல்லை, உண்மைதான். அப்போ வெளியே வேலைக்கு போகிற பெண்ணு கற்பில்லாத பெண்ணுன்னு சொல்ல முடியாது. குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு தான் அவள் வெளியே போகிறா, அதுவும் சரிதான், உண்மைதான். இதுவும் தப்பு கிடையாது, உண்மைதான். ஆனால் இந்த சொசைட்டியை ஒட்டுமொத்தமாக பெண்ணை வந்து பாதுகாக்கிறத விட்டுடுச்சு. இந்த ஒட்டுமொத்த சமூகமே ஒரு விஷயத்த செய்யணும், பெண்ணுக்கான கடமை வந்து இல்லறத்தில் தான் இருக்குது அப்படின்னு அந்த ஒட்டுமொத்த சமுதாயம் எடுக்க வேண்டிய முடிவுங்க. நான் மட்டும் இல்லை, நீங்கள் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த சமுதாயம் ஒரு இண்டிவிஜுவலிஸ்டிக்காக ஒரு குடும்பத்தில் எடுக்கணும். முதல்ல கணவன், இப்போ பக்தரா ஆகிற கணவன், என் மனைவி வேலைக்கு போகக்கூடாது, நான் அவளை நல்லா பார்த்துக்குவேன் ஃபைனான்ஷியலாக, அவள் வீட்டிலருந்து என்னையும் என் குழந்தைகளையும் நல்லா பார்த்துக்கணும், அவளுடைய கற்பு போற்றப்பட வேண்டும். ஏன்னா வெளியே போனால் 4 பேர் பார்ப்பாங்க, 4 பேரோடு அவள் பழக வேண்டி வரும், பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி வரும். பெண்ணுக்கு அந்த சக்தி கிடையாது. பெண் வந்து உணர்ச்சி வசப்படக்கூடியவள். அதனால் வந்து ஆண் போல வெளியே அனுப்பக்கூடாது அப்படின்றது தான் நல்லது. ஆனால் இப்போ சூழ்நிலைகள்லாம் மாறிப்போச்சு, பெண்களும் போகிறாங்க. நிறைய நேரங்களில் வெளிநாடுகள்லாம் முக்கியமாக சொல்கிறாங்க, ஒருத்தர் சம்பாரிச்சா பத்தாது, வாழ்க்கை தரம் அப்படி 2 பேருமே போகணும் அப்படின்னு ஒரு கட்டளை. அப்படின்னும் போது அந்த வீட்டு வேலைகளும் பகிரப்படுகிறது, குழந்தை பராமரிப்பும் பகிரப்படுகிறது. இப்போ எப்போ வந்து ஆணுடைய வேலை என்ன, கடமை என்ன, பெண்ணுடைய கடமை என்னன்றதே மாறிப்போச்சு இப்போ சமுதாயத்தில். பெண்ணுக்கான கடமை வந்து குழந்தைகளையும் கணவனையும் பார்த்துக்கிட்டு வீட்டை வந்து வீட்டு ராணியாக தான் இருக்கணும் பெண். அது மாறி போச்சு. பெண்மை வந்து குறையுது. பெண்ணுக்குரிய குணம் வந்து எப்படின்னா அன்பு. ஆண் வந்து அன்பு கிடையாது, ஆண் வந்து ஆதிக்கம், வெளியே போய் பொருள் ஈட்டணும், அது ஆண் தர்மம். பெண் தர்மம் வந்து அன்பு கொடுக்கணும் எல்லாருக்குமே, அது பெண் தர்மம். இப்போ பெண்ணும் ஆணை போல பணம் சம்பாதிக்கும் போது ஆண் தன்மை பெண்ணுக்கு வந்துடுது, 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பல சிக்கல்கள் சமுதாயத்தில் வருது. ஒட்டுமொத்த சமுதாயமே எடுக்க வேண்டிய முடிவு, வெறும் பெண்கள் மட்டும் எடுக்க வேண்டிய முடிவு கிடையாது. பெண்ணை பாதுகாக்கணுன்றது ஒட்டுமொத்த சமுதாயம் எடுக்க வேண்டியது. இன்னொரு விஷயம் நடந்தது இந்த உலகத்தில். என்ன விஷயம்னா, பெண்கள் வீட்டுக்குள்ளே ஒழுங்காக இருந்துட்டாங்கன்னா அவர்களை நாம் அனுபவிக்க முடியாதுன்னு சில தவறான மக்கள் வந்து யோசனை பண்ணாங்க. அப்படி நீங்கள் எங்கே பண்ணால் பாருங்கள், தவறான ஆண்கள் வந்து பெண்ணை வெளியே கொண்டாட பார்ப்பானுங்க. ஏன்னா ஒரு பெண்ணோட இப்போ அதுக்கு தான் வந்து தவறான ஆண்களுக்கு தான் ஒரு கூட்டமே இருக்குது. விலை மாதர்கள்ன்ட்டு ஒரு சொசைட்டிலையும் ப்ராஸ்டியூட்ஸ் உண்டு. கிருஷ்ணருடைய காலத்திலே இருந்திருக்கு. நம்ம படிக்கிறோம் பாகவதமில், விலை மாதர்கள்னு ஒரு குரூப் இருக்கும். அது வந்து யாரால மனைவியோட மட்டும் திருப்தி அடையாதவர்களுக்காக விலை மாதர்கள் கூட்டம் இருந்திருக்கு ஒரு சொசைட்டிலையும். ஆனால் இந்த நவீன சமுதாயம் எல்லாரையும் வெளியே வர வைக்குது. ஏன்னா எல்லாரையும் அந்த லெவலில் கீழே இறக்குது. பெண்ணுடைய லெவல் கீழே இறங்க அதாவது எல்லா பெண்களும் வேலைக்கு போகிற பெண்கள் கற்பை இழந்தவங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் 90% அதுக்கு வாய்ப்பு இருக்குது, இழக்கிறாங்க. கணவன் வந்து கொடுமை பண்ணுறான்னு வச்சுங்க, அலுவலகத்தில் ஒரு ஒர்க்கர் நல்லவனாக இருந்தால் மயங்கிடுறாங்க பெண்கள். இது நிறைய நடக்குது. வீட்டுக்கு வீடு ஒரு கேஸ் வரலாம்.
கல்லூரிக்கு போகிற பெண்கள் ரொம்ப சகஜமாக ஆக்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அரசாங்கம் என்ன சொல்லி தருதுன்னா பெண்களுக்கு பாதுகாப்பான உடலுறவுக்கோள். வயசில் கல்யாணம் பண்ணணும் கிடையாது நம்ம. ஏன்னா இப்போ கல்யாண வயசு ஏற்றிடுறாங்க. விரைவில் கல்யாணம் பண்ணுற சிஸ்டம் இருந்துச்சு இந்தியாவில், அதெல்லாம் ஒழிச்சிட்டாங்க. ஏன்னா பொண்ணுக்கு வந்து மெச்சூரிட்டி இல்லாமல் அது தன் காலில் நிற்காமல் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் பெண்களுக்கு வந்து உணர்வு அதிகம். அதனால் விரைவில் திருமணம் செய்யணும், விரைவில் குழந்தை பெக்கணும். அதை தடுக்கும்போது அவங்க வந்து நிறைய அபார்ஷன்ஸ் நடக்குது. இதெல்லாம் இந்த சைடு எஃபெக்ட்ஸ் தான் வருது. வேத கலாச்சாரத்தை எப்போ சமுதாயம் உடைக்க ஆரம்பிச்சதோ அப்போ சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்குங்க. எய்ட்ஸ் வருது, அபார்ஷன்ஸ் வருது, கான்ட்ராசெப்டிவ்ஸ் யூஸ் பண்ணி பெண்கள் குழந்தைகள் இப்போ பாருங்கள், பெண்கள் வந்து பணம் சம்பாதிக்கணும், அவங்க முடிவை அவங்களே எடுக்கணும்ன்ட்டு இப்போ லிவிங் டுகெதர்னு ஒரு சிஸ்டம் வந்துச்சு பாருங்களேன். ஆம்பளை விட்டுட்டு போகிறான், அவனுக்கு அதெல்லாம் கவலையே இருக்காது, துவைச்சி போட்டு போவான். பொம்பளை வந்து ரொம்ப கஷ்டப்படுவா, 10 வருஷம் வாழ்ந்துட்டு வேணான்றான். அதில் வந்து மன உளைச்சலுக்கு அதிகமாக ஆளாகிறது பெண் தான். ஒட்டுமொத்த சமுதாயமே இதுக்கு ஒரு தீர்வு காணணும். வெறும் பெண்கள் வந்து எந்தெந்த பெண்ணுக்கு இப்போ சாமர்த்தியமாக எனக்கு கணவன் நல்லவனாக இருக்கிறான்னு நினைக்கிற பெண்கள்லாம் சாமர்த்தியமாக வேலைக்கு போகாமல் தன்னிச்சையாக குடும்பத்திலே இருந்து தப்பிச்சிடலாம். அவங்களுக்காக நான் சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு அவசியமே இல்லை, வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை. இது பாருங்கள், இப்போ இந்த மாதாஜி பேசுனாங்களே, கஷ்டத்தை அனுபவிச்சாங்க, ஆனாலும் கடவுள் பக்தி கற்பு. கணவனை விடலை அந்த அம்மா, கணவனையும் விடலை, குழந்தைகளையும் விடலை. படித்தவங்க வேலைக்கு போயிட்டு போடான்னு இருக்கலாம். அப்படி பண்ணுறாங்களா இல்லையா? சரியில்லாத கணவனை ஒரு நிமிஷத்தில் தூக்கி போடுறாங்க பெண்கள். இந்த அம்மா அதெல்லாம் பண்ணல. வாங்க, காதை பிடிச்சி எடுத்துன்னு போனாங்க கோயிலுக்கு, வாங்க குழந்தைகளையும். அப்போ அது மிகப்பெரிய அருமையான செயல் செஞ்சாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல பாதையை கடைபிடிப்போம். நம்ம பக்த சமுதாயம் மட்டுமாவது, இப்போ மற்ற சமுதாயத்தை பற்றி நம்ம பேச முடியாதே. எங்கேயாவது எந்த பொண்ணுக்கிட்டையாவது போய் நீ வேலைக்கு போகாதன்னு சொன்னால் கேட்குமா? அது ஒருத்தன் புக்கு எழுதுறான், துப்பட்டா அணியுங்கள் சகோதரின்ட்டு. அப்போ எப்படி போகிறாங்கன்னா, இவங்க இந்த மாதிரி ஒரு புக்கு எழுதுவான் பாருங்க, துப்பட்டா அணியுங்கள் சகோதரின்னு. ஏன்னா துப்பட்டான்றதெல்லாம் மறந்துட்டாங்க இஷ்டத்துக்கு. இப்போ வந்து மாதாஜி வெளியே பெண்களுடைய நிலைமையும் வந்து அப்போ வேறு மாதிரி மாறிப்போச்சு. ஒரு காலகட்டத்தில் எங்களை அடக்குனீங்கல்ல, இப்போ நாங்கள் உங்களுக்கு அடங்க மாட்டோம். ஆனாலும் ஒட்டுமொத்த சமுதாயம் நீங்கள் அடங்கலை, கற்புன்ற குணத்தை வளர்த்துக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அது பாதிக்க போவது அந்த பெண்களையும் அந்த வீட்டையும். கண்டிப்பாக சமுதாயத்தில் தாக்கம் வரும். பெண்கள் வந்து இந்த மாதிரி அகெயின்ஸ்டாக போகிறாங்க. இப்போ சரி, உண்மைதான், மாமியார்களும் அந்த சமுதாயமும் பெண்ணை வந்து ஒன்றுமே பண்ணாமல் கையில்லாத சுடிதார், அது கால் கூட பாருங்களேன், இப்போ போடுறாங்களாம் சுடிதார் போடுறாங்கல்ல, அது கால் அப்படியே ஒன்றும் கீழே துணியே போடாத மாதிரி தெரியுது, அந்த மாதிரி துணி போடுறாங்க. அப்போ அந்த பெண்களுக்குரிய இயல்பான குணங்களை மீறி நடக்கிறது வந்து சமுதாயத்தில் வந்து மிக கேவலமான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால பார்க்குறோம் நாங்கள். ஆனால் இப்போ கூட பாருங்கள், பெண்கள் தான் கற்பழிக்கப்படுகிறார்கள், ஆண்கள் இல்லை. இதை பெண்ணு நினைக்கும் போது இல்லை, பொறுப்பு வாய்ந்த சமுதாயம் நினைக்கும் போது பெண்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கும், பெண்களை பாதுகாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு ஒட்டுமொத்த மக்களே வரணும். அந்த காலத்தில் யாரோ ஒருத்தர் கொடுமையை அனுபவிச்சாங்கன்னு சொல்லிட்டு, என் பொண்ணுக்கு நான் வயசில் கல்யாணம் பண்ண மாட்டேன், நீ முதல்ல படி, வேலைக்கு வாங்கு, லோன் எடு. லோன் நிறைய பொண்ணுங்க லோன் இருக்குங்க, பெண்களுக்கு லோன். அதனால் கல்யாண வயசெல்லாம் எப்படி தெரியுமா, 30க்கு கம்மி எந்த பொண்ணும் கிடையாது. 30 ஆகிப்போகுது இதெல்லாம் முடிக்கிறதுக்கே. அதுங்க வேலைக்கு வர்றதுக்கே 30 வயசுங்க. அப்புறம் எப்போ கல்யாணம், எப்போ குழந்தை? இது ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கான பிரச்சனை. இது நான் இல்லைன்னு சொல்ல, பெண்களுக்கு கொடுமை இழக்கப்படவில்லைன்னு நான் சொல்ல, இழக்கப்படுது. ஒட்டுமொத்த சமுதாயமும் சேர்ந்து இதற்கு தீர்வு காண வேண்டும். இல்லை, என்னென்ன இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பெற்றோர்கள் கேட்கின்ற பெற்றோர்கள் ஒரு அடிப்படை வசதிக்கான ஒரு, இப்போ நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்து அந்த பொண்ணு எதிர்கொள்ள வேண்டிய அளவுக்கு அறிவு கொடுத்துட்டு அவளை தன்னிச்சையாக இப்போ என்னென்னா தான் 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கணும், வெளிநாட்டுக்கு அனுப்பணும், தனியாக வெளிநாட்டில் போய் என்ன பண்ணுதோ, பொண்ணுக்கு எங்கே பாதுகாப்பு?
அது 13 வயசுலேயே காதலிக்க தொடங்குறாங்க பொண்ணுங்க. ஏன்னா காதல் வந்துடும். யாராவது வயசுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த குழந்தைக்கு காதலே வராதுன்னு சொல்ல முடியுமாங்க? ஆரம்பிக்குது. அப்போ பொறுப்பு வாய்ந்த பெற்றோர்கள் அந்த குழந்தைக்கு எவ்வளோ சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணணுன்றதை விட்டுட்டு முதல்ல பணம் சம்பாரி, பாய் ஃப்ரெண்ட்லாம் வச்சுருந்தீங்கன்னா பரவாயில்ல அப்படின்றாங்க. அது பரவாயில்ல அப்படின்றாங்க. அதனால் நான் பார்க்குறேன், இது பக்தர்கள் சமுதாயத்திலும், இது தெரிந்த பக்தர்கள் சமுதாயத்திலும் விவாகரத்து நடக்கிறது. ஏன்னா அந்த பொண்ணு, நான் படிச்சுட்டேன், நான் வேலைக்கு போயிட்டேன், நான் இவனுக்கு அடங்க மாட்டேன். இவனுக்கு ஏன் நான் அடங்கணும்? கேள்வி கேட்குது. நானும் சம்பாதிக்கிறேன், இவனுக்கு ஏன் நான் அடங்கணும்? ஏன்னா அப்போ வந்து நமக்கு பண பலம் இல்லைன்னா நம்மை காப்பாற்றுபவன் இவன்ற ஒரு எண்ணம் இருந்தது. இந்த அறம் யாருமே சொல்லித்தரலையே. கணவன் உன்னை பாதுகாப்பவன், உனக்கு கற்பு முக்கியம்னு யாரும் சொல்ல, பணம் தான் முக்கியம். ஏன்னா கொடுமை அனுபவிச்சிட்டேன்ல, எனக்கு அப்போ சாப்பாடு, என் மெயின்டெனன்ஸ் எனக்கு முக்கியம், எனக்கு கற்பு முக்கியம் அப்படின்ற பாடத்தை யாரும் சொல்லியே தரல. இப்போ எல்லாருமே எனக்கு தெரிந்த பெண்கள் கல்யாணம் பண்ணணும், இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிடலாமேன்னு யோசிக்கும் போது பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை முதல்ல வேலைக்கு வாங்கணும், நாளைக்கு ஒரு பிரச்சனைனா ஏன் அந்த மாதிரி பிரச்சனையை நெகட்டிவாக யோசிக்கிறீங்க? எல்லா பெண்களுக்கும் கணவன் கெட்டு போயிருப்பானா? எல்லா பெண்களுக்கும் குடிகாரன் கிடைப்பானா? ஏன் நம்ம அது மாதிரி நினைக்கிறோம்? ஏன் நல்லவன் இருக்க மாட்டானா? குடிகார கணவன்களோட வாழ்ந்து ஜெயிச்ச பெண்களை நான் பார்த்துருக்கேன். ஒரே ஒரு பைசா சம்பாதிக்காம இருந்த கணவனோட வாழ்ந்து குழந்தைங்களை வளர்த்து குழந்தைங்க பெரிய ஆளாய் அந்த குடும்பத்தை காப்பாற்றின குடும்பத்தையும் நான் பார்த்துருக்கேன். அதாவது இந்த பிரச்சனைக்கு தீர்வு பெண்கள் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும் தான்றது தீர்வு கிடையாது. பெண்கள் கற்பு நிலையை வளர்த்து பக்தியை வளர்த்தா கூட தீர்வு காணலாம். அதனால மிக முக்கியமான அறத்தை பேசுவோன்றேன் நான். பெண்கள் வந்து சரி வேலைக்கு போட்டோம், நான் வேண்டான்னு சொல்ல, ஆனால் உன்னுடைய கற்பை நீ பாதுகாக்க வேண்டும். அங்கே நான் சுதந்திரமானவள், 1க்கு 2 மாற்றுவேன், 2க்கு 3 மாற்றுவேன். இப்போல்லாம் 2வது திருமணம்லாம் ரொம்ப சகஜங்க. அது அவளுக்கு நல்லதில்லை. ஏன்னா அவளுடைய மனநிலை வந்து, பெண்ணுடைய மனநிலைக்கு வந்து 2 திருமணம் தாங்காது, அப்படியே கொலாப்ஸ் ஆவாங்க. ஆகையினால ஒட்டுமொத்த சமுதாயமே பெண்ணை வந்து பாதுகாத்து, எதை பாதுகாக்க வேண்டுமோ அது முக்கியம் அப்படின்றத சொல்லி வளர்த்தோம்னா இந்த சமுதாயம் ஒரு நல்ல திசையில் போகும். அதற்காக தான் வந்து திரும்ப என்னுடைய குருதேவர், நீ வந்து பக்தர் அல்லாதவர்களுக்கும் பிரச்சாரம் பண்ணு, இந்த விஷயத்த பண்ணு, சொசைட்டியில் கொஞ்சம் மாற்றம் வரும், சமுதாயத்தில் கொஞ்சமாவது மாற்றம் வரும், நீ பிரச்சாரம் பண்ணு, பெண்கள் அடக்கமாக இருக்க வேண்டும், பெண்கள் ஒழுங்காக இருக்க வேண்டும், இது ரொம்ப முக்கியம், இது தர்மம், இந்த தர்மத்தை பிரச்சாரம் செய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால சரி, இப்போ இந்த படத்தோட வெளியிட்டோம்னா யாருன்னா கேட்பாங்க, கேட்டு ஓ என்னுடைய கடமை, நான் கற்புடைய பெண்ணாக இருக்க வேண்டும், குடும்பத்தை பேணி காக்க வேண்டும் அப்படின்றது முக்கியம், நான் திசை திரும்பாமல் இருக்க வேண்டும். நல்ல கணவன் கிடைச்சிட்டா நமக்கு வேண்டியது ஒரு டீசென்ட் லைஃப். நிறைய பெண்களுக்கு ஒரு சாதாரண, இப்போ ரொம்பவுமே சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னா தான் வேலைக்கு போகணும். சாப்பாட்டுக்கே வழி இல்லை, அப்போ நீங்கள் போங்க. ஆனால் எனக்கு தேவையான அளவுக்கு இருக்க இடம், உடுக்க உடை, உண்ண உணவு இருந்தால் நான் போக மாட்டேன். நான் வீட்டை பேணி காப்பேன்னு பெண்கள் முடிவு பண்ணணும். ஏன்னா அது வெளி வாழ்க்கை வந்து பெண்களை வந்து வீட்டில் இருக்கிற கவனத்தை சிதைக்க வைக்கும். அதனால வந்து குழந்தைகள் நிறைய திசை மாறி போகிறாங்க. டைமுக்கு சாப்பாடு கிடைக்காது, டிவியில் முன்னாடி உட்காந்துப்பாங்க, மொபைலில் நோண்டின்னு இருப்பாங்க, படிக்க மாட்டாங்க. அதுங்க செய்கிற நல்லது கெட்டதெல்லாம் கண்காணிக்க ஆள் இல்லை. அப்பா பாட்டுன ஒரு திசை, அம்மா ஒரு திசை, குழந்தைகள் ஒரு திசை. அதனால் வீட்டினுடைய இன்சார்ஜ் பெண். வீட்டில் பெண்ணுக்கு நிறைய கடமை இருக்குது, அது யாரும் அங்கீகரிக்கிறது இல்லை. அது மாதாஜி ஒருத்தவங்க சொன்னாங்க பாருங்கள், யாருன்னா அங்கீகரிக்கிறதுக்காகவா பெண் பெண்ணாக இருக்க வேண்டும்? இப்போ சாண்டிலினி அப்போ எனக்கு நேஷ்னல் அவார்டு கொடுக்கல, பிரதம மந்திரி விருது கொடுக்கல, நான் கேட்டிருப்பாங்க. குஷ்டரோகியினுடைய மனைவி இன்னைக்கு வரலாறு பேசுதில்லை. அவங்க அதை எதிர்பார்த்தா கணவனுக்கு சேவை பண்ணாங்க. எதுக்கு சேவை பண்ணாங்க? கற்புடைய பெண்கள் கண்ணகி கோவலனுக்காக அப்படி பாடுபட்டாங்க. எனக்கு பேர் வரணும், புகழ் வரணும், ரெகக்னேஷன் வரணும், அப்படி இல்லை. நம் கடமைகளை செஞ்சோம்னா நாம் நன்மை பெறுவோம். 4 பேர் என்னை பாராட்டணுன்றதுக்காக நல்ல காரியம் செய்யறதில்ல, அதையும் புரிஞ்சுக்குங்க. ஏன் நாம் செய்கிற அந்த வீட்டு வேலை தான் செய்கிறியா, அதை பற்றி கவலைப்படாதீங்க. நீ இன்னும் வெறும் ஹவுஸ் ஒய்ஃப் தானே, பரவாயில்ல.
அது எனக்கு நல்லது, என் குடும்பத்திற்கு நல்லது, இந்த சமுதாயத்திற்கு நல்லது, அதனால நான் செய்கிறேன். நிறைய பெண்களுக்கு அது ஒரு பிரச்சனைங்க. இந்த பக்த சமுதாயத்தில் கூட ஒரு பக்தர், ஒரு பிரபலமான பக்தர், அந்த அம்மா படிச்சுட்டு வேலைக்கு போகலன்னு ஒரு குறை. நான் சொன்னேன், இதெல்லாம் இந்த குறை, இந்த அனர்த்தங்களை எடுக்கிறதுக்கு தானே பக்திக்கு வந்திருக்கோம். இதெல்லாம் எடுக்கணும்னு தான் பக்திக்கு வந்திருக்கோம். பக்தியில் என்ன முக்கியம்? தாழ்மையான சர்வீஸ் தான் முக்கியம். நிறைய பக்தர்களுக்கு இந்த இதெல்லாம் காம்ப்ளெக்ஸு, பெரிய காம்ப்ளெக்ஸு. எனக்கு அங்கீகாரம் வேண்டும், அங்கீகாரமே வேண்டான்ற நிலைக்கு தான் நாம் போனோம். அடிப்படையில் பெண்கள் என் குடும்பம் நல்லா இருந்தால் போதும், எனக்கு என்னத்துக்கு பெருமை, நான் என்னத்துக்கு பெருசாக ஃபெமிலியர் ஆகணும் அப்படின்ற எண்ணம் தானே பக்திக்கு முக்கியம். நீங்கள் சொல்லுங்கள், எதுக்கு அங்கீகாரம்? அங்கீகாரமே தேவையில்லைன்னு. எதுக்கு? என்ன பண்ண போகிறோம்? இந்த உலகாய விஷயங்கள் எதுவும் நம்மோட வரப்போகிறதில்ல. அதனால் நம்ம தர்மத்தை கடைபிடித்து நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். கண்டிப்பாக பெண்கள் வெளியே போகிறதுனால அவங்க நிம்மதியை இழக்கிறார்கள். முக்கியமாக பக்த பெண்களுக்கு பிரச்சனை என்ன பாருங்கள், பக்தி பண்ணணும், வீட்டு வேலையும் பண்ணணும், கூட சேர்ந்து வெளி வேலையும் செய்யணும். அதனால் நான் நிறைய பக்த பெண்களுக்கு சொல்லுவேன், இந்த பாருமா, உனக்கு நல்ல கணவனாக பார்த்து கொடுத்துட்றேன், இருக்கிறத வச்சு நிம்மதியாக வாழு, பேரசப்படாத, சிம்பிள் லிவிங், ஹை திங்கிங். உனக்கு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, இருக்கிறதுக்கு இடம், துணி, குழந்தைகளை பராமரிக்கிறதுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், இது இருந்தால் போதும். அதனால் நீ ரொம்ப பண்ணாத, வீட்டை கவனி, பக்தியை பார்த்துக்கோ. இது செய்யும்போது அவங்க நிம்மதியாக, வீட்டில் நிம்மதி வரும்போது அது ஆண்களுக்கு ஒரு பெரிய உத்வேகமாக இருக்கும். அப்போ அவர்கள் நிறைய சம்பாதிச்சு இல்லை அந்த தேவையான வசதிகளை அவங்க செய்யத்தான் போகிறாங்க. இந்த திசையை நோக்கி போகலாம். நான் வேணவே வேண்டாம், வேலைக்கே நிறைய வேலைக்கு போன கற்பு கருத்துகளில் நான் பார்த்துருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு சமுதாயத்தில் பெண்கள் நிறைய வேலை போகிறதுனால அந்த வீட்டினுடைய கவனம் குறையிறது உண்மை. எங்கள் அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான் எனக்கு. ஆனால் என்னோட படித்த ஒரு பெண், அவள் சொல்லுவா, அவங்க அம்மா சின்ன குழந்தைங்களா இருந்தப்ப அப்படியே வீட்டில் விட்டு வெளியே பூட்டிட்டு போயிடுவாங்களாம். நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி. வெளியே பூட்டிப்பாங்க, அந்த ஜன்னல்லேருந்து கத்தினே இருக்கும் அந்த குழந்தைங்க. இல்லை அந்த ஆயா கிட்ட விட்டுருவாங்க, அந்த ஆயான்றது திருடாக இருக்கும், கண்டதை திருடின்னு போவோம், குழந்தைங்கள அடிக்கும். பல பிரச்சனைகள் இருக்குது. பெண் வேலைக்கு போகிறதுனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அதை ஒரு நாள் தனியாக பட்டியல் போட்டு கூட பேசிக்கலாம். எனவே அந்த ஒரு பண தேவை இருக்குது, இல்லைன்னு சொல்ல, ரெகக்னேஷன் தேவை பெண்களுக்கு இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதெல்லாம் அவளுக்கு ஆன்மீக முன்னேற்றத்தையும் மிக சிறந்த நிலையம். இப்போ அவங்க என்ன தான் பண்ணாலும், இப்போ ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி வகுப்பு முடிக்கிறேன். ஒரு பெண், நம்மெல்லாம் தெரிஞ்ச பெண், அவள் சுனிதா வில்லியம்ஸ்னு எல்லாரும் பேப்பர்லெல்லாம் படிச்சிருப்பீங்க. மேலே போனா ஸ்பேஸ்க்கு போயிட்டு அங்கே எதை அவங்களுடைய மூத்திரத்தையே பிடிச்சி கூட குடிக்கிற நிலமெல்லாம் வந்தது. அங்கே 3 மாதம் மாட்டிக்கினா மேலேயே, ஸ்பேஸ்லேயே. அந்த பெண் ஒரு மிகப்பெரிய படிப்பாளி, இந்திய வம்சாவளி, அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிட்டாங்க, இந்தியாவுக்கெல்லாம் வரல. இந்தியா வம்சாவளின்னு நாம் தான் பெருமையாக பேசிக்கிறோம். அந்த அம்மா இந்தியாவுக்கெல்லாம் வர விரும்பலை. அங்கேருந்து அவங்க ஸ்பேஸ் ஸ்டேஷனில் மேலே அமிச்சாங்க, விஞ்ஞானி போயிட்டு வந்தாங்க, யாரையும் ஒன்றும் பார்க்கல. இந்த அம்மாவுக்கு ஒரு சாதனை, நான் பெரிய ஸ்பேஸில் மேலே போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஒரு பெருமை இல்லையா? ஆனால் அதே பெண்ணை நான் நம்முடைய சாவித்திரியோடு ஒப்பிட்டு பார்க்குறேன். சாவித்திரி எதனா காலேஜில் படித்தாங்களா, சயின்டிஸ்ட் ஆனாங்களா, எதனா ஆனாங்களா? இல்லை மேல் உலகம் போனாங்களா? இல்லை. தன்னுடைய கணவனுக்கு சிறப்பான சேவை செஞ்சாங்க. கணவனுடைய உயிர் போகும்போது யமராஜனை அவங்க பார்க்குறாங்க. இந்த அம்மா அறம் செய்த பெண், அப்படி ஒரு சக்தி வாய்ந்த பெண். ஏன்னா ஒரு மன்னனுடைய மகளாக இருந்தால், கணவன் போகிறான்னு தெரியும், பக்தியும் பக்தி கற்பு 2 சக்தியும் இருந்தது. அதனால் யமராஜனை பார்க்குறா. சுனிதா வில்லியன் எந்த ராஜனையும் பார்க்கல. அங்கே போய் அந்த இப்போ ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருந்த 4 சவுத்து தான் பார்த்துட்டு கீழே இறங்கினாங்க. அதுக்கு உள்ள வித்தியாசம் பாருங்கள். நம்முடைய ஆன்மீக சக்தி, அதில் பெண்கள் முன்னேறணும்னு சொல்கிறேன். பெண்கள் முன்னேறணும் ஆன்மீகத்துலேயும் கற்புலேயும். அதனால தேவி தேவர்களை கூட அவங்க கட்டளையிட முடியும்.
முன்னேற்றம், பௌதிக முன்னேற்றம். இதெல்லாம் இப்போ நம்ம பேசுகிறதெல்லாம் வெளியே போகணும், படிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், பணத்தை வச்சு ஆட்டம் போடணும், அது பண்ணுறாங்க. பெண்களுக்கு எப்போ பணம் வந்துடும்னா அவங்க பெண் புத்தி பின் புத்தி. உனக்கு நான் ஏன் அடிமையாகணும், உனக்கு நான் ஏன் அடங்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்துடுது பெண்ணுக்கு. நிறைய நேரங்களில் வந்து ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்கன்னா மனைவி வந்து கணவனை விட அதிகம் சம்பாதிக்கிறாங்க. நம்ம நிறைய வீட்டில் பார்க்குறோம். அதில் நிறைய உட்பூசல் நடக்கும். அப்போ அங்கே அடங்கணுன்ற ஒரு எண்ணமே வர்றது கிடையாது. நான் ஏன் உனக்கு அடங்கணும், நீ போ அப்படின்ற பிரச்சனையில் தான் நிறைய இருக்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை, அப்படி இல்லறம் கிடையாது. இல்லறம் என்பது ஆண் தான் அடக்கணும், பெண் அடங்கணும். அப்படி இருக்கும்போது ஸ்மூத்தாக போகணும். ஏன்னா ஆணுக்கு வந்து உடல் பலம், அறிவு பலம். பெண் வந்து இப்போ வந்து இந்த மாதிரி பெண்ணை வந்து நாங்கள் முன்னேற்றோன்னு சொல்லிட்டு சமுதாயத்துக்கு பெரிய தீங்கு இழைக்கப்பட்டிருக்கிறது. அதனால பெண்கள் வந்து அடங்கலைன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல குழந்தைகளை உருவாக்க முடியாது. நல்ல தாயாக இருந்தாலும் அது சமுதாயத்துக்கு பலம். இந்த சத்ரபதி சிவாஜியினுடைய தாய் வந்து வீர மகனை கொடுத்தாள். அதுக்கு தாய் காரணம். அவளே நான் வேலைக்கு போகிறேன், உன்னை எடுத்துன்னு போய் ரோட்டில் விட்டுறேன்னா எந்த பயிற்சியும் கொடுக்கல அந்த குழந்தைக்குன்னா அவன் வீரன் ஆக முடியாதுல்ல. தாய் பின்னாடி நிற்கணும்ல. ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடி தாய் நிற்க வேண்டும். தாயே நான் பணம் சம்பாரிச்சுக்கிறேன், எனக்கு புகழ் வேணும்னு போயிட்டால்னா குழந்தைகள்லாம் டவுன் ஆயிடுறாங்க, சமுதாயம் டவுன் ஆகுது. பலவிதமான பக்க விளைவுகள் இருக்கிறது இதில். நம்ம ஆனால் இதை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோம். திரும்பி எனக்கு பேசுகிறதுக்கு வந்து எனக்கு பயம். எங்கே போய் நீங்கள் பேசுவீங்க, யார் கேட்பா? என்னுடைய உறவுக்கார பெண்கள் கூட கேட்க மாட்டாங்க. எனக்கு பயம். இப்போ சரி, குரு சொல்கிறார், குரு கட்டளை நான் கடைப்பிடிச்சேன். என் வாழ்நாள் முழுக்க நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான். குரு சொன்னார், நான் மிக்க படித்த பெண்ணுன்னு கர்வம் வச்சுக்கல, இல்லை விட்டேன். நான் கஷ்டமான சூழ்நிலைகள் நாங்களும் அனுபவிச்சோம். அப்போ கூட நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அவ்வளோத்துல நான் வாழ்ந்துப்பேன். இப்போவும் என்னுடைய கணவர் நன்றாக சம்பாதிக்கக்கூடிய நல்ல 15 வருஷத்துக்கு முன்னாடி வேலையை விடும்போது நான் அழுதிருக்கலாம், அடம் பண்ணியிருக்கலாம். இல்லை, எளிமையான வாழ்க்கையை ஏற்கொள்ள நான் தயார் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா அதுதான் சொல்கிறாங்க ஆச்சாரியர்களும் குரு பரம்பரையும். எளிமையான வாழ்க்கை வாழும்போது தான் பக்தியை நல்லா பண்ண முடியும், அமைதியாக இருக்க முடியும். பொருள் சேர்க்கறதுக்கு எல்லையே கிடையாது. அது பாட்டுன்னு போயிட்டே இருக்கும். ஏதாவது என்னைக்காவது ஒரு நாள் அதற்கு ஒரு முடிவை கட்ட வேண்டும். அதனால சரி, ஸோ இந்த ஒரு தகுதின்னு வச்சு நான் என்னைக்கும் நான் வேலைக்கு போகணும், பணம் சம்பாதிக்கணுன்ற எண்ணத்தை நான் வளர்க்கவே இல்லை. குரு பரம்பரைக்கு நான் தொண்டு செய்ய வேண்டும். குடும்பத்திற்கும் இஸ்கான் இயக்கத்திற்கும் பிரபுபாதருக்கும் தொண்டு செய்யணும். அதனால் அவர்கள் சொல்லும், முக்கியமாக சில மூத்த பக்தர்கள்லாம் எனக்கு சொல்லியே இருக்கிறாங்க, அம்மா நீ வந்து ஸ்திரீ தர்மம் பேசியே ஆகணும், நீ பேசு. எடுத்துக்கொள்பவர்கள் எவ்வளோ பெண்கள் எடுத்துக்கிறாங்களோ அவ்வளோ குடும்பம் நல்லா இருக்கும். இந்த கொள்கையை எடுத்துக்கொள்ளும் பெண்களின் குடும்பங்கள் நல்லாயிடும். அந்த அளவில் நம்ம மாற்றத்தை ஏற்படுத்துவோம்னு முயற்சி பண்ணி கொண்டிருக்கேன். பக்தர்களுடைய ஆதரவு வேண்டும். மிக்க நன்றி. வேற ஏதாவது கருத்துக்கள்? முடிச்சிடலாமா வகுப்பை? ஒரே ஒரு டவுட் தான் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி தப்பா நினைச்சுக்காதீங்க. இல்ல, இப்போ ஒரு குடும்பத்துல ஒரு பெண் வந்து தன் கணவன் வந்து அந்த வீட்டை வந்து சரியா பராமரிக்கல வச்சுட்டானா, கணவனுக்கா குழந்தைங்களுக்கா எதை நம்பி இருக்கணும்? எதை பண்றது தர்மம்? கணவன் பின்னாடி போறது தர்மமா, இல்ல குழந்தைங்களை வளர்த்து ஆளாக்கணும் அது தர்மமா? இப்ப கணவனை விட சொல்ல நான் இப்ப பாருங்க, 2 கண் இருக்கு, இந்த கண்ணை எடுத்துட்டா அந்த கண்ணை எடுத்துட்டான்னு கேக்குற மாதிரி இருக்கு. ஒரு சுமங்கலி பெண் அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணுக்கு வந்து கணவனும் இருக்கணுமா மகனும் இருக்கணுமா, அப்பதான் அவ சுமங்கலியாம். அதனால குழந்தைகளையே நல்ல வழியில வைக்கணும். அதே சமயத்துல புருஷனை கைவிடக்கூடாது. புருஷனை விட்டு, சரி புருஷன் கெட்டவன் குடிகாரன் சம்பாதிக்கல, நானே சம்பாதிக்கிறேன், நானே என் குழந்தைகளை காப்பாத்துறேன், ஆனால் புருஷனை வந்து கைவிடக்கூடாது. அது அவளுடைய கடமையாக இருக்கிறது. இப்போ 2 பேர்ல யாரை சூஸ் பண்ற அப்படின்னு ஒரு கேள்வி யாரும் கேட்க போறதில்லை. 2த்தையும் மேனேஜ் பண்ணும்.
ரெண்டுத்தையும் தான் விடாமல் பிடிக்கணும். ஆனால் குழந்தைகள் வளர்ந்து ஒரு காலகட்டத்தில் அவங்க பிரிஞ்சு தான் போக போகிறாங்க. பெண்களாக இருந்தால் வேறு வீட்டுக்கு போயிடுவாங்க, ஆண்கள் வெளி ஊருக்கு போவாங்க வேலைக்கு. கணவன் தானே கூடவே இருக்கணும். அதனால் கணவன்ற உறவை வந்து மனைவி என்றைக்கும் விடவே கூடாது. தட்டி கொடுத்து கெஞ்சி கூத்தாடி காலில் விழுந்து சேவை செஞ்சு, அப்பா எனக்கு நீ வேணும், நீ ஓடாத இரு, தப்பு இருந்தால் மன்னிச்சிரு, நம்ம எப்படியாவது ஒன்றா சேர்ந்து வாழலாம் அப்படின்னு பெண் வந்து கொஞ்சம் சாமர்த்தியமாக இருந்து சமாளிக்கணும். ரெண்டுமே வேணும். எப்படியா இருந்தாலும் குழந்தைகள் வந்து வீட்டை விட்டு வெளியே தான் போக போகிறாங்க. கடைசி வரைக்கும் பெண்ணுக்கு இப்போ காலகட்டத்தில் ஆண் குழந்தைகள் தாயை பார்த்துக்கிறாங்க. பார்த்துக்கலன்னாலும் கணவன் கூட நிற்கணும்ல. அதனால் 2 உறவுகளையும் அவள் பாதுகாக்க வேண்டும். சாரதா மாதாஜி. அந்த காலத்துல வந்து வயசுக்கு வந்துட்டா ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க மாதாஜி. அப்படியே வெயிட்ல இரு அப்படின்னு வச்சிருவாங்க. அப்ப வந்து நம்ம வீட்டுல யார் மூஞ்சி பார்க்க முடியாது, அப்படி வளர்த்தாங்க. இப்போ என் பொண்ணு படிக்கணும், என் பொண்ணு காலேஜ் போகணும், என் பொண்ணு ஐஏஎஸ் ஆகணும், அப்படி பேசுறாங்க பேரண்ட்ஸு. அதோட ட்ரெஸ்ஸும் ஆபாசமா போட்டுட்டு வராங்க. நம்மளே போய் நீங்களே பொண்ணுங்களுக்கு இப்படி ட்ரெஸ் போட்டு அனுப்புனீங்கன்னா எப்படி இருக்கும் மாதாஜின்னு கேட்டா என்ன பண்றது, பிள்ளைங்க அதை தான் விரும்புது, நான் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்குது, என்ன மாதாஜி செய்யறதுன்னு சொல்றாங்க மாதாஜி. ஒட்டுமொத்த சமுதாயமே ஸ்டெப்ஸ் எடுக்கணும் மாதாஜி. இப்போ இல்லைன்னா பாருங்க, எந்த பெண் இல்லை, அதான் அம்மா அப்பா கூட கொஞ்சம் புத்தி வரணும். இப்போ இது வந்து பக்த குழந்தைகளும் அப்படித்தான் இருக்கிறாங்க, பக்தர்களும் அப்படித்தான் இருக்கிறாங்க. நாங்கள் வேணா அடக்கமாக தலையை முடின்னு புடவை கட்டிக்கிறோம், ஆனால் என் குழந்தைகள்லாம் வேற துணி மாட்டிக்கிட்டோம், அப்படி தான் இருக்க முடியும், அப்படி தான் இதான் மாடர்ன் வேர்ல்டு, அப்படி தான் நாங்கள் அப்படின்லாம் சாதிக்கிறாங்க, பேசுகிறாங்க. இன்னொரு விஷயம், ஒரு ஸ்கூல் இருக்கு, அந்த ஸ்கூல் வந்து கிறிஸ்டின் ஸ்கூல் தான். எனக்கு தெரிய 8ஆம் கிளாஸ் லவ்ன்ட்டு ஒரு 20-30 கல்யாணம் நடந்திருக்கு மாதாஜி. சில கல்யாணங்கள் முஸ்லீமும் பிராமணா இருந்து முஸ்லீமை பண்ணி அவன் முஸ்லீமா மாறி 2 வருஷம் வாழ்ந்து 2 குழந்தைய கொடுத்துட்டு பிடிக்கலன்னு அந்த பொண்ணு போகுது மாதாஜி. நிறைய மாதாஜி இந்த ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் என்னதான் பண்ணுவாங்க தெரியல. 8ல இருந்து லவ் ஃபுல்லா ஒரு 20-30 மேரேஜ் நடந்திருக்கு மாதாஜி. ஜீர்ணிக்கவே முடியல மாதாஜி, அந்த மாதிரி ஸ்கூல்ல நடக்குது மாதாஜி. பள்ளிக்கூடங்கள்ல வந்து பெண்களுக்கான பிரத்யேகமான பள்ளிக்கூடம் இருக்கணும். ஒன்னா கோ எஜுகேஷன் வைக்கக்கூடாது. அந்த பெற்றோர்கள் வந்து இப்போ இதெல்லாம் நான் தான் சொல்லிட்டேன், ஒட்டுமொத்த சமுதாயமும் இதில் மாறணும். நம்ம எப்படி ஹரே கிருஷ்ணா மாத்திரம் ஜபம் பண்ணுங்கன்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி பெண்களை பாதுகாக்க வேண்டும்ன்ற அறிவு எல்லாருக்கும் வேணும். எப்பாவது ஒரு பெண் வந்து இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போகுது, வேலைக்கு போகுது, அப்புறமா வேறு கல்லூரிகளுக்கு போகுது, வெளிநாடுகளுக்கு போகுது, எப்படிலாம் அங்கெல்லாம் தனிமையாக இருக்கிற நேரத்தில் கற்பழிக்கப்பட்டு கொல்லப்படும் போது ஒரு பெரிய அலை ஏற்படுது பாருங்க சமுதாயத்தில். கல்கத்தாவில் ஒரு டாக்டர் பொண்ணு வந்து கற்பழிக்கப்பட்டு கொலை பண்ணா. யாரும் ஒன்றுமே பண்ண முடியல, யாரும் ஒன்றும் பண்ண முடியல. நம்ம தமிழ்நாட்டில் நிறைய நடந்திருக்கு அந்த மாதிரி. பொள்ளாச்சியில் ஏகப்பட்ட கேஸு, கோயம்புத்தூரில் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு, இந்த பொண்ணு, நிறைய பொண்ணு, இந்த கேஸுங்க நிறைய வருது. இந்த பெற்றோர்கள்லாம் இதெல்லாம் கேட்கவே மாட்டாங்களா, படிக்கவே மாட்டாங்களா, யோசிக்கவே மாட்டாங்களான்னு எனக்கு தோணுது. யோசிக்கவே மாட்டாங்களா? இதெல்லாம் கொஞ்சம் கூட அவங்க மூளைக்கு உரைக்காதா? நாளைக்கு பக்கத்து வீட்டுக்கு வர்றது எனக்கு வராதா? என் பொண்ணை நான் அப்படி அனுப்புறேன்ற புத்தி பெற்றோர்களுக்கும் வரணும். அங்க கம்பெனி 2 பிரான்ச் நடக்குது. ஃபுல்லாவே லேடிஸ், டீன் ஏஜ் தான். ஆனா இந்த மரமல்லர் ஃபுல்லாவே வாடகைக்கு, ஃபுல்லா அந்த மாதிரி பசங்களுக்கு தான் வாடகைக்கு விட்டுருக்காங்க. எங்க வீட்டுக்கு பின்னால பார்க்கு பாருங்க, அவ்வளவு ஜோடி ஜோடியா உட்காந்து ரொம்ப கொடூரமா கேவலமா இருக்கு மாதாஜி. ஒட்டுமொத்த சமுதாயமும் தான் மாதாஜி இதுகளை வந்து அந்த பேரண்ட்ஸ் முடிவு எடுக்கணும். என் பொண்ணுங்களை பணம் சம்பாதிக்கிறதுக்கு அனுப்பிடுறேன்னு. அதுங்களுக்கு எது முக்கியம்? குழந்தைகளுக்கு எது முக்கியம்? பெண்ணுக்கு எது முக்கியம்? அதை நான் தரணுமே, அதை என் கடமையிலேருந்து வழுவுறனேன்ட்டு அந்த பெற்றோர்கள் யோசிக்கணும். எல்லாரையும் யோசிக்க வைக்கணும் நம்ம. அவ்வளோதான், வேற என்ன பண்ண முடியும்? சொன்ன பேச்சு கேட்கலாம், என்ன மாதாஜி பண்ண முடியும்? சொல்ற பெற்றோர்கள் வந்து சொல்றாங்க, பாக்குறாங்க, எவ்வளவு சொன்னாலும் கேட்காம அடங்காம இருக்கிறாங்களோ, என்ன மாதாஜி பண்ண முடியும்? அனுபவிச்சு தான் தொலைப்பாங்க. அதையும் நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட பெண்கள்லாம் அனுபவிப்பாங்க. அனுபவித்து சில நேரங்களில் சில திருந்தலாம். இப்போ இந்த வகுப்புகள்லாம் யார் திருந்தணும், யார் வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக அறிவோடு இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் தப்பிச்சிருவாங்க. இது பாருங்கள், இது வந்து உதவாமல் போகாது. நிறைய குழந்தைகள் இருக்குது வடநாட்டில். பொதுவாக
நான் வடநாட்டுக்கு திருமணமாகி வந்தப்போ என்னுடைய உறவினர்கள்லாம் ஒரு விஷயத்த சொன்னாங்க. அங்கே வந்து பௌதிகம் அதிகம், முக்கியமாக குஜராத்தில் ரொம்ப மாடர்னாக இருப்பாங்க. என்ஜாயிங் டெண்டன்சி நிறைய, சுகம் அனுபவிக்கணும், வெளியே போகணும், சாப்பிடணும், சினிமா பார்க்கணும், ஆட்டம் போடணும், அப்படி தான் இருப்பாங்கன்றதை தெரிஞ்சு முக்கியமாக என்னுடைய கணவரின் சகோதரர் சொல்கிறார் எனக்கு, நீங்கள் அங்கே போகிறீங்க ரொம்ப மாடர்ன் ஆகிட போகிறீங்க, ஜாக்கிரதை, அப்படி இப்படிலாம் சொல்கிறாரு. எனக்கு என் மண்டையில் உரைக்கல. ஆனால் எனக்கு வந்து பக்தி இருந்ததுனால நான் பக்தி பாதை எடுத்தோன்னே என்னுடைய குருதேவர் எல்லாத்தையும் மாற்றிட்டார். எனக்கு பல விஷயங்கள் எனக்கு புரியல. பக்தி எடுக்கும்போது, ஆன்மீகத்தை எடுக்கும்போது இந்த விஷயங்கள் புரிய ஆரம்பிச்சிச்சு. குறிப்பாக உங்களுடைய ஆன்மீக குரு வந்து உங்களை இது முக்கியம் அப்படின்னு சொல்கிறார். பெண்ணுக்கு கற்பு முக்கியம், பாதுகாப்பாக இருக்க வேண்டும், நீ வெளியில் போனீங்கன்னா உனக்கு பாதுகாப்பு இல்லை பெண்ணு அப்படின்றதெல்லாம் ஆரம்பத்திலே சொல்லிட்டார். சொன்ன உடனே நான் உடனே மாறிட்டேன். குரு சொன்னால் கேட்டுருவாங்கல்ல. அந்த மாதிரி இது தப்பிக்கக்கூடிய சமுதாயத்தை காப்பாற்றுவதற்காக எடுக்கக்கூடிய முயற்சின்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லாரையும் மாற்ற முடியுமான்னு தெரியல எனக்கு. யாரெல்லாம் தப்பிக்கணும்னு நினைக்கிறோமோ இந்த லெக்சர்லாம் வைரலாக போகுது. இப்போ எந்த பொண்ணு சமத்தாக இருக்குதோ, ஆமாம் நான் இது நல்லது. நிறைய வட இந்திய பெண்களுங்க, மாதாஜி நீங்கள் சொல்கிற மாதிரி யாரும் சொல்லலை, நாங்கள் உங்கள் பொண்ணுங்களாக இருக்கிறோம், நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் கேட்குறோம். எல்லாமே அடக்க ஒடுக்கமாக இருக்கிறாங்க. பக்தி ப்ளஸ் கற்பு எடுத்துக்கிறோம். நிறைய வெளிநாடுகளில் கூட பெண்கள் வந்து மாற்றங்களை கொண்டு வராங்க அவங்க வாழ்க்கையில். ஒரு சிறு முயற்சி தான். நம்ம இந்த பேச்சை கேட்குறவங்கள காப்பாற்றிடலாம். கேட்காதவங்கள நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கேட்குறவங்கள பக்தி பிரச்சாரம் பண்ணுறோம், அதோடு சேர்த்து இந்த பிரச்சாரத்தையும் செய்து இதை கேட்கக்கூடிய குழந்தைகளை நாம் காப்பாற்றுவோமாக, பெண்களை காப்பாற்றுவோமாக. அதை பண்ண முடியும். சின்ன அளவுலையாவது நம்ம மாற்றத்தை இந்த சமுதாயத்தில் கொண்டாட முடியும். நாமும் கடைபிடித்து மற்றவர்களையும் கடைபிடிக்க வைக்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி, நானும் என் சிஸ்டரும் ஸ்ரீ தர்மத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். அப்ப அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க மாதாஜி. இப்ப வந்து லேடிஸ் வந்து வேலைக்கு போக கூடாது, வீட்லயே தான் இருக்கணும்னு சொல்றாங்க. அப்ப ஹஸ்பண்ட் இறந்தவங்க அவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேக்குறப்போ எனக்கு பதில் தெரியல மாதாஜி. அந்த இப்போ வந்து ஸ்திரீ தர்மம் வந்து பெண் வந்து தனியா இல்லை, சொசைட்டியோட தான் நான் பேசுறேன், சமுதாயத்தோட. விதவையான பெண்ணுக்கு யாரு காவல்னா அவளுடைய சகோதரன், பெற்றோர்கள், இந்த பக்கம் மாமனார் மாமியார்னு ஒட்டுமொத்த சமுதாயமே இருக்கு. தனியாவா நிக்கிறாவா? இந்த காலத்துல எங்க மாதாஜி சகோதரர்கள்லாம் பாத்துக்கிறாங்க? அவங்கவுங்க ஃபேமிலி தானே மாதாஜி பாத்துக்கிறாங்க. அவங்க குடும்ப பாரத்தையே அடுத்தவங்க மேல போட பாக்குறப்போ இன்னொரு குடும்பத்தை அவங்களால அப்ப அந்த பெண், நான் அப்படிப்பட்ட பெண் நான் வேலைக்கு போறத வேண்டான்னு சொல்ல. ஆனா அவள் வந்து அங்கேயும் அவள் வந்து தான் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு செயல்படணும், அவ்வளவுதான். வேற என்ன பண்ண முடியும்? அங்க அவளுடைய குழந்தைகள் பெருசானதுக்கு அப்புறம் அவள் தன்னை வந்து பாதுகாப்பான சூழ்நிலையில வைக்கணும். இந்த மாதிரி எதிர்மறையான சூழ்நிலைகள் பெண்களுக்கு உண்டு, இல்லைன்னு நான் சொல்லவே இல்லையே. ஆகையினாலதான் அடிப்படை கல்வி வசதியை கண்டிப்பா கொடுக்கணுன்றதையும் நான் வந்து உறுதியா இருக்கிறேன். பெண்களுக்கு வந்து அவங்களுக்கு நாளைக்கு வாழ்க்கையில ஒரு பிரச்சனையும் வரும்போது சமாளிக்கக்கூடிய அறிவோட தான் நம்ம வளர்க்கணுன்றதுல நான் குறிப்பா இருக்கிறேன். இப்ப எங்களுடைய குருதேவர் வந்து ஃபார்ம் கம்யூனிட்டி வச்சிருக்காரு. ஃபார்ம் கம்யூனிட்டினா அங்கேயே அது ஒரு சமுதாய கூடம். அது ஒரு கிராமங்களை எடுத்து அதில் ஒரு 20 குடும்பங்கள் அங்கேயே போய் வாழறாங்க. அவங்களே அவங்களுடைய துணியை நெய்கிறாங்க. அவங்களுடைய அனைத்து சாப்பாடும், மாடுகள் இருக்கும், காய்கறிகள் இருக்கும், தானியங்கள் இருக்கும், எல்லாமே உண்டு. அவங்க வந்து அது பேர் சுய தற்சார்பு வாழ்க்கை. அது ஆங்கிலத்தில் வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட்டு. அவங்களுக்கு தேவையான மொத்தமே அங்கே, எதுக்கும் அவங்க வெளியே வர வேண்டிய தேவையே இல்லை. அந்த மாதிரி ஒரு சமுதாய கூடங்களை அவர் ஆரம்பிக்கிறார். அங்கே வந்து பெண்கள் படிக்கிறதே கிடையாது. சரி, இப்போ இந்த பெண்களுக்கு எதனா ஆச்சுன்னா என்னன்னா அந்த சமுதாயம் பார்த்துக்கும். நம்மக்கிட்ட சமுதாயன்றதே இல்லை. அதனால தான் பெண்கள் படிக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், தனிப்பட்ட நிறையில் நிற்கணுன்ற ஒரு கேள்வி வருது. நல்ல சமுதாயம் இருந்ததுன்னா அம்மா அப்பா அண்ணன் தம்பி எவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது, அவங்கெல்லாம் காப்பாற்றணும். ஒரு பெண் விதவை ஆவே மாட்டா, அப்படியே தீர்க்க சுமங்கலியாக இருப்பான்னு இல்லை. விதவை ஆனாலும் சுற்றி இருக்கிறவங்க இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு பொறுப்பு வேணும். இந்த காலத்தில் எங்கே மாத்தாச்சுன்னா இல்லை, பொறுப்பை வந்து அதுதான் அறம்.
கூட பிறந்த தங்கச்சி கூட அக்காவை கூட காப்பாற்றலன்னா அவன் என்ன சகோதரன்? ஏன்னா அறமே இல்லை, யாரும் திருக்குறள்லாம் படிக்கிறதே இல்லை, திருக்குறள் பாடம் நடத்துறதே கிடையாது. எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிருக்கிறார் வள்ளுவர், எப்படி வாழணும், எது நல்லது எது கெட்டதுன்ட்டு. நம்ம இப்போ வந்து ஒட்டுமொத்த சமுதாயமே பௌதிகமாக போயிட்டுருக்கு. ஏபிசிடி சொல்லித்தருவான், ஆனால் நல்ல விஷயங்களை சொல்லித்தர மாட்டான். இங்கே போனோம் அங்கே போனோம் வெளிநாடு போனோம், இப்படி பணம் சம்பாதிக்கணும் அப்படி பணம் சம்பாதிக்கணும், ஆனால் சமுதாயத்தை காக்க வேண்டும்ன்ற அடிப்படை உணர்வே இல்லாமல் போயிடுச்சு. அதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்தோம்னா உண்டு. இப்போ இந்த சமுதாய கூடங்களில் வந்து பெண்கள் படிக்கிறதே இல்லை. ஏன்னா என்னுடைய குருதேவர் சொல்கிறார், பெண்களை பாதுகாக்க ஒருத்தர் இல்லை பல பேர் இருக்கிறோமே. அந்த தலைவன் இருப்பான்ல, நாட்டாமை இருப்பார், அவர் அந்த பெண்களுக்கான வசதிகளை பண்ணி கொடுப்பாரு. இது சமுதாயம் இல்லை, அந்த சமுதாயம் நல்ல சமுதாயம், தெய்வீ வர்ணாசிரம். அந்த தெய்வீ வர்ணாசிரமத்தில் அவங்க மொத்தமாக எல்லாருமே பாதுகாப்பார்கள், அனைவரும் சகோதரர்கள். அந்த பொண்ணு ஒரு வேளை விதவி ஆயிட்டா எத்தனை பேர் இருக்கிறாங்களோ, 20 குடும்பம் இருக்குது அவளுக்கு காப்பாற்ற. அதனால் நம்ம வந்து ஒரு பக்த சமுதாயத்தில் வாழும்போது வசதிகள் உண்டு. இப்போ நாங்கள் கூட இப்போ மாயாப்பூரில் வந்து இது ஒரு சமுதாயமாக இருக்குது. இப்போ நான் இருக்கிற அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பல விஷயங்களை வந்து நானும் என்னுடைய கணவரும் வந்து இங்கே ஒரு மறைமுகமான சில சட்டங்கள்லாம் வச்சுருக்கோம். இதில் வந்து தவறான பெண்கள்லாம் இங்கே நான் வீடு கொடுக்க மாட்டேன். தவறான பெண்கள், தவறாக நடந்துக்கிறவங்க, கணவன் மனைவி சண்டை நடந்தால் நான் முன்னாடி போய் நின்று அவங்கள வந்து திருத்துவேன், அதில் பஞ்சாயத்து பண்ணுவேன், யார் தப்போ அவங்கள திருத்துவோம். ஏன்னா பெரியவங்கன்னா திருத்தறதுக்கு தான், கைட் பண்ணுறதுக்கு தானே பெரியவங்க இருக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் நம்ம பண்ணுவோம். ஒரு சிறு கிராமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரியவர்கள்லாம் வந்து குழந்தைகளையும் இளைஞர்களையும் பெண்களையும் வழி நடத்துவாங்க. அறக்குறா நீங்கள் கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வயசுக்கு வந்துட்டால்னா பாவாடை தாவணி போடாமல் சுத்த முடியாது, பெரியவங்க சொல்லுவாங்க ஒழுங்காக துணி போடுன்னு. அதே மாதிரி இளைஞர்கள்லாம் இஷ்டமாக ஆட்டம் போட முடியாது, அங்கங்கே செக் பாயிண்ட் இருக்கும், அவங்கெல்லாம் கட்டுப்படுத்துவாங்க, இப்படிலாம் ஆட்டம் போட முடியாது, ஏன்னா பார்வையாக இருக்கும். இங்கே மாயப்பூர்லேயும் சில கட்டுப்பாடுகள் உண்டு. குழந்தைகள்லாம் வேகமாக பைக் ஓட்டின்னு போக முடியாது, ஜோடி ஜோடியாக திரிய முடியாது. ஜோடியாக திரியிற மாதிரி சில பசங்கள்லாம் பண்ணாலும் அங்கங்கே செக் பாயிண்ட் ஏஜ் வச்சுருவாங்க. அவங்க கிளாஸில் சொல்லிகிட்டே இருப்பாங்க, இந்த மாதிரி சுதந்திரமாக நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு. அந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் நம்ம இருந்தோம்னா அந்த மாதிரி ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்குவோம். இல்லை குறைஞ்சபட்சம் நம்ம குடும்பத்து பெண்களை நாம் காப்பாற்றுவோம். நீங்கள்லாம் குடும்பத்தில் இருக்கிறவங்க, உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் வந்து நல்ல விஷயங்களை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்றத நீங்கள் செய்யலாமே. அதுக்கு உங்களுக்கு சுதந்திரம் இருக்குல்ல, அதை நீங்கள் போதிக்கலாமே, நீங்கள் பொறுப்பெடுத்துக்கலாமே. எத்தனை பேர் இந்த வகுப்பில் 31 பேர் இருக்கிறோம். 31 குடும்பங்கள் சரியான போதுமே, பெரிய மாற்றம். சொன்னால் கேட்க மாட்டேங்குது, கேட்க வைக்கணும். அதுங்க கேட்காது தான், கேட்க வைக்கணும், புரிய வைக்கணும். என்னுடைய குழந்தைக்கு நான் பக்தி காட்டுறதுக்கு ப்ராக்டிக்கலாகவும் காட்டுவேன். நம்ம தவறு செஞ்சோம்னா எப்படி தண்டிக்கப்படும், கர்ம வினையை எப்படி காட்டுவீங்க குழந்தைகளுக்கு? ரோட்டில் போகும்போது பிச்சைக்காரன் கேவலமாக இருக்கிறவங்கள பாருன்னு சொல்வேண்ணா, இந்த பார் புண்ணிய கர்மத்தினால வந்து நல்ல பெற்றோர்கள் நல்ல பக்தர்கள் உனக்கு கிடைச்சாங்க, இது பார். கஷ்டங்கள்லாம் உலகத்தில் எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ முக்கியமாக காட்டுவேன் நான், இது பாரு, கண்ணை திறந்து பாரு, சமுதாயத்தை பாரு, தப்பு பண்ணுறவங்கெல்லாம் எப்படி தண்டனை பெறுகிறார்கள் சொல்லுவேன். அதனால் நீங்கள் வந்து ஒரு தாயாக இருக்கலாம், இல்லை ஒரு மனைவியாக இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்தில் நல்ல விஷயங்களை போதித்து கொண்டே இருங்கள், சொல்லிக்கொண்டே இருங்கள். சொல்லணும், நீங்கள் எல்லாருமே சொல்லணும், இது நல்ல விஷயம், இதை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது 32 குடும்பங்கள் மாறினா எவ்வளோ பெரிய சமுதாய முன்னேற்றம் ஏற்படும்னு பாருங்கள். 32 பேர் சும்மாவா இருப்பீங்க, இன்னொரு 32 குடும்பத்தை மாற்றுவீங்க. பக்திக்கு வரேன். இப்போ நம்ம பக்தர்கள் சங்கத்திலேயே நம்ம வந்து ஒரு முடிவுகளை எடுக்கலாம், கண்டிப்பாக விவாகரத்து பண்ணவே கூடாது அப்படின்ட்டு. கண்டிப்பாக டைமில் வந்து பெண்களை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து பெண்களை போற்ற வேண்டும், பாதுகாக்க வேண்டும். இதெல்லாம் நம்ம பக்தர்கள் இருக்க சமுதாயத்தில் கடைபிடிச்சோம்னாலே போதுமே. பக்தர்களே எவ்வளோ இருக்கிறாங்க அரௌண்ட் தி வேர்ல்டு. பக்த சமுதாயத்தில் தாங்க இன்னும் மோசமான விஷயங்கள் நடக்குதுன்றதுனால என்னுடைய குருதேவர் கொதிச்சு போயிருக்கிறார். அது நல்லா அந்த பொம்பளைங்கள்லாம் கெட்டு போகுது, அதையாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறார், ஓப்பனாக சொல்கிறார். அதனால் நம்ம பக்தர்கள் மட்டுமே இந்த விஷயங்களை கடைபிடிச்சோம்னா கூட போதும், பக்த சமுதாயம் மேம்படுமே.
ஏன்னா இந்த விஷயங்களை பக்தர்கள் தான் புரிஞ்சுக்க முடியும். அபக்தர்களுக்கு புரிய வைக்கலாம், ஆனால் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டி வரும். பிரவீனா சுல்தானான்னு ஒரு லேடி நிறைய பேசுகிறாங்க, அடக்கமாக இருக்கணும். ஆனால் அவங்களெலாம் பௌதிகம் கலந்தது, அவங்களுக்கு முழு ஆன்மீகம்னா என்னன்னு தெரியாது அந்த அம்மாவுக்கு. ஆனால் ஏதோ பேசுகிறாங்க, கண்ணகியை பற்றி பேசுகிறாங்க, அப்புறம் நல்ல விஷயங்களை நிறைய பேசுகிறாங்க அந்த அம்மா. ஆனாலும் பக்தர் இல்லைல்ல, பக்தராக இருந்தால்தான் அடிப்படை விஷயங்கள்லாம் ஆழமாக புரியும். ஓரளவு சமுதாயத்தில் ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் அந்த அம்மா சொல்லுது. நீங்கள் பார்த்து அந்த மாதிரி சில சமுதாய சீர்திருத்தவாதிகள் இருக்கிறாங்க, அறம் பேசுகிறாங்க. அறத்தை ஆன்மீகத்தோடு பேசும்போது அதனுடைய சக்தி பன்மடங்காக பெருகுகிறது. நம்ம பக்த சமுதாயம் மட்டுமாவது இதை கடைபிடிப்போமாகன்னு சொல்லி முடிக்கிறேன். அடுத்த வாரம் மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கலாம். வாஞ்சா கல்பதருபெஸ்ஸ கிருபா சிந்துபேவச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி.